இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இனிய உறவுகளே, உங்களை இந்த இணைய கருத்தரங்கில் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். சில பல நல்ல விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நம் தலைவர்கள் எடுத்து சொல்ல தயாராக இருக்கிறார்கள். சங்கத்தை சார்ந்து, பேரவையை சார்ந்து பல நல்ல விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த மகிழ்ச்சியான விஷயங்களை நம் பேரவை தலைவர்கள், மதிப்பிற்குரிய நம் வழிகாட்டி, நம் ஆசான், மாநில தலைவர், மதிப்பிற்குரிய எனது இயற்கை வரதுகுட்டி ஐயா அவர்களும் 24x7 அச்சாணியாக சுழன்று கொண்டிருக்கும் பேராசிரியர், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் தூண் திரு சிதம்பரம் ஐயா அவர்களையும், அடுத்ததாக எங்கிருந்தாலும் எப்போதும் 24 மணி நேரமும் மாற்றுத்திறனாளிகளின் நலனையே சிந்தித்து செயல்படுத்தி கொண்டு பல விருதுகளை தன் வசமாக்கி கொண்டிருக்கும் ஆயக்குடி அமர் சேவா சங்கத்தை சேர்ந்த வாழும் சித்தர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களும், அதற்கு இணைந்த கரங்களாய் எப்பொழுதும் இணைந்து பல நல்ல விஷயங்களை இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் திரு ஆடிட்டர் சங்கர்ராமன் ஐயா அவர்களையும், சேலத்து மாம்பழம் சமீபத்தில் ஒரு நாமக்கல் நம் சங்கத்தை திறந்து வைத்து நல் வழிகாட்டி ஆசீர்வதித்து வந்து அமர்ந்திருக்கும் நம் மதிப்பிற்குரிய டாக்டர் லயன் அத்தியண்ணா அவர்களையும், நம் உதவிக்கரம் பழைய நண்பர்களும் புதிய தூண்களும் ஆகிய செயலாளர் லயன் ஆவின் டாக்டர் கோபிநாத் அவர்களும், துணை பொதுச் செயலாளர் மாப்பிள்ளை என்று அனைவரால் அழைக்கப்படும் தீபக்ஜி அவர்களையும், நான் உதவிக்கரத்தை விட்டு என்றும் எதற்கும் வெளியே வரமாட்டேன், உதவிக்கரத்தை மட்டும்தான் நான் தூக்கி பிடிப்பேன், தாங்கி பிடிப்பேன், உதவிக்கரம் இதயம் என்று எப்போதும் முதுமையிலும் இளமையாக இருந்து கொண்டிருக்கும் டாக்டர் மாப்பா நந்தகுமார் அவர்களையும், மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர் தூத்துக்குடி சந்தானம் பேக்கேஜிங் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் அதன் டைரக்டர் இயக்குனர், சமீபத்தில் ஆகஸ்ட் 15 விருது வாங்கி நம் அனைவருக்கும் கௌரவித்துக் கொண்டிருக்கும் ஐயா திரு ராஜேந்திரன் அவர்களையும், சைகை மொழியில் எப்பொழுதும் எங்கிருந்தாலும் உடன் வந்து சேர்ந்து அனைவருக்கும் அதை புரிய வைத்துக் கொண்டிருக்கும், தெரிய வைத்திருக்க கொண்டும் ஆசிரியர் மதிப்புமிகு சிவகாமி சுந்தரி அவர்களையும், மற்றும் இருக்கக்கூடிய பெங்களூர் திரு கனகசபா சார் அவர்களையும், பாண்டிச்சேரி மற்றும் ஒரு தூண் மதன் மோகன் சார் அவர்களையும், ஆக இதை எல்லாவற்றையும் திரைமறைவில் கவனித்துக் கொண்டு இதை 3 நாட்களில் யூடியூப் வடிவில் இதை எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் திரு ஆயக்குடி அமர் சேவா சங்கம் சகோதரர் ராஜேஸ்வர் அவர்களுக்கும், அவர்கள் துணையாக இருந்து கொண்டு இதை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொண்டிருக்கும் அமர் சேவா சங்கம் கோபி அவர்களையும் உங்கள் சார்பாக, பேரவையின் சார்பாக வருக 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 என என் இருகரம் கூட்டி வரவேற்கிறேன். அடுத்ததாக நம் சங்கத்தில் அருமையான கமிட்டிகள் இருக்கிறது. வேலை வாய்ப்புக்கென்று ஒரு கமிட்டி, அட்மினுக்கென்று ஒரு கமிட்டி, தடையற்ற சூழலுக்கென்று ஒரு கமிட்டி, இப்படி படிப்புக்கென்று ஒரு கமிட்டி, அப்புறம் அசிஸ்டிவ் டிவைஸ் அதற்கு ஒரு கமிட்டி, இப்படி எல்லா வகையிலும் ஒரு கமிட்டிகள் நமக்கு இருக்கிறது. அந்த கமிட்டிகளில் 24 மணி நேரம் செயலாற்றி கொண்டிருக்கும் சகோதரர்கள், தடையற்ற சூழலின் கமிட்டி தலைவர் சிவகங்கை மலர் மன்னன் என்று அழைக்கக்கூடிய திரு புஷ்பராஜ் அவர்களையும், அவருடன் சேர்ந்த அசோசியேட் மெம்பர் என்று இருக்கக்கூடிய ரவியத் மதுரை சகோதரி ரவியத் பேகம், அப்புறம் சமீபத்தில் அவர் கேட்ட அரசாங்க வேலை கிடைத்தது, அதை கொண்டாடி கொண்டிருக்கும் நம் சகோதரர் கன்னியாகுமரி வீல் சேர் அசோசியேஷன் சகோதரர் வசந்தகுமார் அவர்களையும், அடுத்ததாக சமீபத்தில் நாமக்கல்லில் ஓய்வு பெற்று
நம்மில் இணைந்திருக்கும் திரு வெங்கடாஜலம் அவர்களையும், இதையெல்லாம் தடையற்ற சூழல் கமிட்டி இவர்கள் திரு புஷ்பராஜ் அவர்கள் மூலமாக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு நம் வழக்கிற்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டி வரவேற்கிறேன். அடுத்ததாக அட்மின் கமிட்டி என்னுடன் 24 மணி நேரமும் பேசிக் கொண்டிருக்கும் சகோதரர் குடந்தை இளங்கோவன் அவர்களையும், அவர் ஆர்டி ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறுவார்கள். நம் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ரொம்ப மிக மிக நெருக்கமானவர். ஆனால் எப்போதுனாலும் கைபேசியில் எடுத்து விடுவார். அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரையும், அடுத்ததாக அவருடன் இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கும் பாண்டிச்சேரி சுரேஷ் அவர்களையும், விழுப்புரம் எபி அவர்களையும், விழுப்புரம் சுந்தர் அவர்களையும், சுனேர் அகமது அவர்களும், இவர்களெல்லாம் அட்மின் கமிட்டியில் அவருக்கு துணையாகவும் இணையாகவும் செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் எப்படி அசாதாரங்களை எடுத்து பல படிப்புகளை எடுத்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் நம் பேராசிரியர் சகோதரர் பல்கலைக்கழகத்தின் வாய்ஸ் குறைவா இருக்கு திரு மதன்மோகன் அவர்கள் நீர் மண் ஆகாயம் போட்டு நெல்லை கோபாலகிருஷ்ணன் அவர்கள், திரு சேதுபதி அவர்கள், திரு பரமசிவம் அவர்கள், அவர்கள் இந்த குடையின் கீழ் பல ஜியோக்களை வடிவமைத்து தகுந்த ஆலோசனைகளையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த Okay, Advocate Suresh, we'll continue and signal problem. எனவே இந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் குறிப்பாக ரெட்டியில் ஒரே நிமிஷம் ஆரோக்கியராஜ் அவர்கள், பூபாலன் அவர்கள், எபினேசர் அவர்கள், காயத்ரி அவர்கள், ஜெயக்குமார் அவர்கள், களஞ்சியம் அவர்கள், மணிமேகலை அவர்கள், MMK ட்ரஸ்ட் அலமேலு மங்கை அவர்கள், மோகன்குமார் அவர்கள், ராஜா அவர்கள், ரமேஷ் அவர்கள், சிவன் மகாதேவன் அவர்கள், இவர் பழம்பெரும் தலைவர், சுந்தரம் விழுப்புரம், கௌஸ் பி அவர்கள், வர்ஜினா செல்வம் மலர் அவர்கள், விநாயகமூர்த்தி அவர்கள், வினோகுமார் அவர்கள், ஷார்ஜாவில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் ஜாகிர் ஹுசேன் பங்கு கொண்டிருக்கிறார் டாக்டர், அவரையும், கோமதி அவர்களையும், சிவகுமார் முத்து அவர்களையும், செந்தில்குமார் நம் தீபக்ஜியின் 24 மணி நேரம் கூட இருப்பவர், உடன் இருப்பவர், அவரும் செந்தில்குமார் அவர்கள், செல்வராஜ் அவர்கள் மற்றும் பங்கு கொண்டிருக்கும் அனைத்து நல்ல நெஞ்சங்களையும் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்று, திரு ராஜேந்திரன் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர். அவருடைய சிறப்பான உரையை கேட்டு பிறகு கேள்வி பதில்களை கேட்குமாறு உங்களின் சார்பாக கேட்டு அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று, புதிதாக சங்கத்தை திறந்த நாமக்கல் வேணுகோபால் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தீபக்ஜி மற்றும் பரமேஸ்வர் சார் சமீபத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்று வேலைவாய்ப்பு முகாமை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, மலர்மன்னன் அவர்கள் தடையற்ற சூழலுக்காக சில பல விஷயங்களை அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவரையும் பாராட்டிக் கொண்டு, அவர்கள் பல கடிதங்களை தலைவர் கலைஞர் கருணாநிதி போன்று இன்றைக்கும் மாநில அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எழுதி கொண்டிருக்கிறார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் இந்த இணைய கருத்தரங்களை வருக வருக என வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி ஐயா. இந்த சபையை, இந்த இணைய கருத்தரங்கத்தின் தொடக்க உரையை முடித்துக் கொண்டு தலைவரிடத்தில் இதை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். உதவிகரம் மாத இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம். Thank you, Dr. Advocate Suresh, for your lengthy welcome address, not leaving anybody in the list. Thank you.
இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இப்போ ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவைகள் ஆற்றியமைக்காக விருதுகள் பெற்ற பலரை நேரில் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கடந்த வாரம் ஏற்பட்டது. முதலாக நம்ம கூட்டத்தில் ஏற்கனவே பங்கேற்று இந்த விருது பெற்ற டாக்டர் விஜயலட்சுமி அவருடன் தொடர்பு கொண்டு அவர்களை போனில் பேசி அவர்களுக்கு நமது காங்கிரிகேஷன் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை அவரிடம் தெரிவித்திருக்கிறோம். அதே போன்று காஞ்சிபுரத்துல கோஆபரேட்டிவ் பேங்க், அந்த கோஆபரேட்டிவ் பேங்கினுடைய மேலாளர் பெண்மணி, அவர் நேம் ஞாபகம் இல்லை எனக்கு, அவங்களிடமும் தொடர்பு கொண்டு பேசி அவர்கள் வாயிலாக அதனுடைய அந்த கோஆபரேட்டிவ் பேங்கினுடைய ஏஜிஎம் அவருடன் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு ஏற்பட்டது. நம்முடைய உதவிக்கரம் காஞ்சிபுரம் மாவட்ட சங்கத்தின் சார்பாக நேரில் சென்று அவர்களை அந்த விருது பெற்ற அந்த பெண்மணியை வாழ்த்திய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அவர்கள் மூலமாக, அந்த கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமாக நம்ம இ சேவா சென்டருடைய ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஈவன் ஏஜிஎம் லெவல்ல. தென் இன்னும் ஒரு நாட்களில் அந்த எம்டி, கோஆபரேட்டிவ் பேங்கினுடைய எம்டி அவருடன் பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு ஏற்படும். அவர்கள் நம்ம இ சேவா ப்ராஜெக்டை பற்றி அதை ஒரு ஜாயிண்ட் ப்ராஜெக்டா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபலா ஒத்துருக்காங்க. ஸோ அதனால அந்த எம்டியும் தென் நெக்ஸ்ட் வீக் வில் இன்வைட் ஃபார் அவர் மீட்டிங் கோஆபரேட்டிவ் பேங்க், விருது பெற்ற கோஆபரேட்டிவ் பேங்க். அடுத்ததாக திரு சந்தானம் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸினுடைய டைரக்டர் திரு ராஜேந்திரன் அவருடன் பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு ஏற்பட்டது. அவருடன் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்து அவரை பற்றி நன்கு அறிந்து அவர்கள் செய்யும் எதற்காக இந்த விருதுகளை தமிழக அரசு அவர்களுக்கு வழங்கியது என்பதை குறித்தும் அவரிடத்தில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த சமயத்தில் திரு ராஜேந்திரன் அவரிடம் நீங்கள் இந்த காங்கிரிகேஷன்ஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய அமைப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு, உங்களுடைய கம்பெனி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன விதமான சேவைகள் செய்தமைக்காக இந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டது என்றும், எப்படி உங்களை போன்ற மற்ற தனியார் துறைகளில் உள்ள கம்பெனிகளை எப்படி நீங்கள் அவர்களை ஊக்குவித்து மாற்றுத்திறனாளிகளுக்காக முன்னேற்றத்திற்காக பாடுபட செய்து கொண்டு வருகிறீர்கள் என்பதை பற்றியும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த போன்ல on 16th happened to discuss. So he has got a very good idea, and throughout Tamil Nadu நம்ம எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு பல கம்பெனிகளுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் செயல்படுகின்றோம் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய காங்கிரிகேஷன் சார்பாக தமிழக அரசின் சிறந்த விருதினை பெற்றமைக்காக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று கடந்த வாரம் நான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி அயக்குடி அமர்சவ சங்கத்துல கொடியேற்றும் எனக்கு ஒரு வாய்ப்பு, சுதந்திர தினத்தன்று கொடியேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் அன்னைக்கு சங்கர்ராமன் மட்ராஸ்ல ஹெல்ட் அப் ஆயிட்டாரு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபீவர். நான் ஏற்கனவே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணதுனால அமர்சவ சங்கத்துல 14ஆம் தேதி அங்க ரீச் பண்ணிருந்தோம் ஃபேமிலியோட. ராமகிருஷ்ணனும் அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவருடைய நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய விழாவில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனால நான் அந்த அமர்சவ சங்கத்துல இந்த பள்ளிகள் குழந்தைகளுக்காக அந்த கொடியேற்றும் விழாவில் கலந்து கொண்டு கொடியேற்றி நம்முடைய அந்த மாற்றுத்திறனாளிக்கு குழந்தைகள்
செய்யக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் நேரில் பார்த்து நம்முடைய மகிழ்ச்சியை அந்த நேரத்தில் அக்குழந்தைகளுக்கு தெரிவித்திருக்கிறோம். இதே போன்று நாமக்கல் மாவட்ட வேணுகோபாலன் அவர்கள் என்னுடன் தொடர்பு கொண்டு அந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு உதவிக்கரம் அலுவலகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக இடம் ஒதுக்கப்பட்டு நமக்கு அதுல நம்ம ஒரு ஆபீஸ் துவக்க இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு அவர் அந்த நிகழ்ச்சியெல்லாம் தொடங்கி திரு காமராஜர் அவர்களும் திரு வேணுகோபால் அவர்களும் அவரோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. டாக்டர் அத்தியண்ணா அவர்கள் கலந்து கொண்டு அந்த அரங்கத்தை துவக்கி வைத்திருக்கின்றார்கள். இதே போன்று தமிழகம் எங்கும் பல்வேறு மாவட்டங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடைபெறுகின்றன. அத்தனை நிகழ்ச்சிகளும் உதவிக்கரம் பத்திரிகையில் வெளியிடப்பட்டு அனைவரும் அறியும் வகையில் செயல்பட்டு வருகின்றது. இந்த நேரத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு ராஜேந்திரன் அவர்களை மீண்டும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய வாழ்த்துக்களை அவரிடத்தில் தெரிவிக்கிறேன். அதற்கு முன்பாக நம்முடைய காங்கிரிகேஷனுடைய நோக்க உரையை டாக்டர் சிதம்பரம் அவர்கள் எடுத்துரைப்பார்கள். காங்கிரிகேஷன்ல கடந்த 2 வாரங்களாக என்னவெல்லாம் நாம் செயல்கள் செய்திருக்கின்றோம், அரசாங்கத்திற்கு நாம் இது நடுவில் இந்த தாசில்தாஸ், அதாவது இந்த தாசில்தாரை நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் துறைக்கு ஆன் டெபுடேஷன் பேசிஸ் ஒரு டெம்பரரியாக அவர்களை நியமிப்பதற்காக ஒரு கருத்துருவும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் துறை இயக்குனர் மூலமாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மூலமாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் கிட்டத்தட்ட 14 மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆன் டெம்பரரி பேசிஸ் ஆன் டெபுடேஷன் பேசிஸ் தாசில்தார்லாம் நீங்க நியமிக்கிறோம் எப்படி என்று ஒரு சர்க்குலர் வெளியிடப்பட்டிருந்தது. அதையும் நம்முடைய காங்கிரிகேஷன் சார்பாக நம்ம டைரக்டர் ஆஃப் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் அவர்களுக்கு கடிதம் வாயிலாக கூடிய விரைவில் அந்த டெபுடேஷன் பேசிஸ்ல அவங்கள ரீகால் பண்ணிட்டு நம்முடைய துறையின் வாயிலாக நியமிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான மாவட்ட அலுவலர்களை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் நமது ஒரு கோரிக்கையை அரசாங்கத்தின் கவனத்திற்கு அனுப்பி இருக்கின்றோம். காங்கிரிகேஷன்ஸ் பல நேரங்களில் பல செயல்பாடுகளை செய்து வருகின்றது. அந்த அடிப்படையில் நம்முடைய காங்கிரிகேஷன்ஸ் இஸ் கோயிங் ஃபார்வர்ட் அண்ட் ரிகார்டிங் ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இதுல உதவிக்கரம் இஷ்யூவோட பழைய இதெல்லாம் கிடைக்குமான்னு. நீங்க கவலைப்படவே வேணாம். லாஸ்ட் 10 years உதவிக்கரத்தை நீங்க நம்ம வெப்சைட்ல போனீங்கன்னா படிக்கலாம், நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் விரும்புகிறேன். நம்முடைய டாக்டர் சிதம்பரம் நம்ம இந்த இ-சேவா சென்டர், அதுதான் நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபார் இ-சேவா சென்டர் இந்த ஆண்டு இறுதிக்குள், அதாவது டிசம்பர் மாதத்திற்குள் ஒரு மினிமம் இந்த மீன்டைம் ஐ ரிக்வெஸ்ட் டாக்டர் சிதம்பரம் அவங்க நம்ம காங்கிரிகேஷனுடைய நோக்க உரையை எடுத்துரைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். I will join back again. Okay, Dr. Chidambaram, you can continue. Yes, sir. Good evening to all. மாற்றுத்திறனாளர் பேரவை நடத்தும் 123வது வார இணையவழி கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம்.
இந்த 123வது வார இணையவழி கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தும் நம்முடைய தலைவர் டி ஏ வரதுக்குட்டி ஐயா அவர்களையும், அத்தியண்ணா சார் அவர்களையும், அனைத்து விதமான பெரியவர்களையும் வரவேற்பதுடன் கூட இன்றைய சிறப்பு விருந்தினரான திரு ராஜேந்திரன் அவர்கள், தலைவர் முதல்ல சொன்னாங்க, இது மாதிரி வந்து முதலமைச்சருடைய 78வது சுதந்திர தின நாளில் வந்து அவங்க வந்து அந்த நிறுவனம் வந்து அனைத்து விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி வழங்கியதற்காக அவங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தி ஒரு ஹானர் பண்ணியிருக்காங்க. அந்த அடிப்படையில் மூடு மட்டும் இல்லாம அவங்களுடைய எண்ணங்கள், அவருடைய உயர்ந்த எண்ணங்கள் வந்து நம்ம மாற்றுத்திறனாளி சமூகத்துக்கு தெரியணுங்கிறதுனால தலைவர்களால் வந்து திரு ராஜேந்திரன் சத்யநாராயணன் சார்கிட்ட பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ராஜேந்திர சார் கூட பேச வந்திருக்காங்க. அவங்க கூட நேற்றுக்கு ஒரு எஸ்டர்டே ஒரு 10-15 minutes I was discussing with them. அவங்க வந்து இதை வெரி பிஸி ஷெட்யூல். அதுலயும் பார்த்தோம்னா வந்து they could have spent lot of time for us. அதுலேயே எனக்கு தெரிஞ்சது அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து மாற்றுத்திறனாளி பால் வந்து ஆர்வம் ஊக்கம் வச்சிருக்காங்கன்னு. நிறைய ஒரு 10-15 நிமிஷத்துல அவர் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearக்கான பிளான் மாதிரி அவ்வளவு விஷயங்கள் அவர் வந்து சார் சொன்னாங்க. ஆகவே அவ்வளவு திட்டங்களை அவங்க வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க சார் பேச போறாங்க. நமக்காக டைம் ஒதுக்கி கொடுத்து இன்னைக்கு கூட மார்னிங் அவங்களுக்கு வந்து இதை பத்தி ஒரு டீடைல்டு பிளானுக்காக ஒரு வீடியோ கவரேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சிறந்த ஒரு மாமனிதரை வந்து இன்னைக்கு நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு வந்து அட்வொகேட் சுரேஷும் நம்ம ஆடிட்டர் சாரும் வந்து அவங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய விஷயம். ஆகவே அத்தகைய சிறப்பு விருந்தினரை மீண்டும் ஒரு முறை வருக நாம் வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், நம்ம வந்து ஒரு பழமொழி இருக்கு, அனைவருக்கும் நன்றே செய், நன்றும் இன்றே செய், இன்றும் இப்பொழுதே செய்கின்ற மாதிரி. அதுதான் நம்ம கான்கிரிகேஷன் செஞ்சிட்டு இருக்கிறோம். யாருக்கு எது வேணும்னாலும் மாற்றுத்திறனாளர் நலத்துறைக்கு, மாற்றுத்திறனாளி சமுதாயத்துக்கு எது வேணுமோ அதுக்காக வந்து பல துறைகள் இருக்கக்கூடியவங்க இணைஞ்சிருக்கிறோம். பல்வேறு அமைப்புகள், அந்த பல்வேறு அமைப்புகள்ல இருந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா அமைப்புகள் வந்து தன்னுடைய பேர் வரணும் அப்படிங்கிறதா வந்து பொதுவா இது ஒரு நாள் வரை இருந்தது. நம்ம கான்கிரிகேஷன்ல பார்த்தோம்னா எல்லாருக்கும் பேர் கிடைக்கும். அதுதான் நம்ம கான்கிரிகேஷனோட பியூட்டி. நம்ம பேர் கான்கிரிகேஷன் வந்து ஹைலைட் பண்ணணும்னு கிடையாது, மற்றவர்களை உயர்த்தும் போது நாம் உயர்வோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து இந்த கான்கிரிகேஷன் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கான அங்கீகாரமும் அவருக்கான புகழும் அவருக்கான பரிசும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்று 123 வாரங்களை கடந்து இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இது. ஏன்னா எல்லாரும் வந்து மூக்கு மேல வரல வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இந்த பேரவை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இத்தனை அமைப்புகள் ஒன்னா சேர்றீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா கடந்த வெனஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிப்மெட் டைரக்டரோட எங்களோட பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இது மாதிரி வந்து நிப்மெட்டும் நாங்கள் கான்கிரிகேஷனோட டைப் பண்ணி வாரம் ப்ரோக்ராம் பண்ணலாம், இந்த வாரம் நாங்கள் நிப்மெட்ல இருந்து வரணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேர்ஸ்டே பார்த்தோம்னா வந்து ஐ காட் அ நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் நம்ம சந்தானம் பேக்கிங் லிமிட்ல இருந்து வரான்னு சொன்ன உடனே ஸோ நான் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம எஸ் சொல்லலைங்கிறது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் வேணும், நீட் ஒரு டைம் ஷெட்யூல் வேணும்ன்றதுனால அவங்ககிட்ட நம்ம சொல்லாம இன்னைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நம்முடைய ஃபாரத்தை வந்து நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஒரு பயனுள்ள ஃபாரம்னு வந்து பெரிய பெரிய அரசு அதிகாரிகளும் நினைக்கிறாங்க. அதுதான் இங்க ஒரு மற்ற மகிழ்ச்சியா நான் அவங்க சொல்லிக்கல விரும்புறேன். இதுக்கு எல்லா காரணம் கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் இங்க இதுல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் அதுக்கான ஒரு தூண்டுதல் நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டாலும் குறைஞ்சது ஒரு 60-70 பேர் நம்ம வந்து வந்துடுறோம். ஆன் அன் ஆவரேஜ் ஒரு சில நாட்கள்ல வந்து 100 கிராஸ் பண்றோம். ஆனா ஒரு சில நாட்கள்ல பார்த்தோம்னா வந்து ஆவரேஜ் பார்த்தோம்னா ஒரு 60-70 பேர் வரோம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. ஆகவே அதை வந்து அந்த அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுல வந்து நம்ம அனைவரும் வந்து அதுல ஈடுபாடோடு இருக்கிறோம். இது வந்து ஒரு கலாச்சாரமா நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளியோட வாழ்க்கையில வந்து ஒரு கலாச்சாரமா நம்ம வந்து எவ்ரி சண்டே மீட் பண்றதுங்கிற ஒரு கலாச்சாரமா கொண்டுட்டு வந்திருக்கிறதுக்கு வந்து அந்த கிரெடிட் கோஸ் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஆகவே வந்து ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஷோல்டர் நம்ம வந்து தட்டி பார்த்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய காலகட்டம் இது. அதனாலதான் இன்னைக்கு 123வது வாரம் நம்ம வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து இப்படி இன்னும் சிறப்பா செயல்படும் தலைவர்களுடைய ஆசியும் அருளும் நமக்கு இருக்கிறதுனால பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன், சங்கராம சார் அவங்களுடைய ஆசி அருளும் இருக்குது, அத்தியனா சாருடைய வழிகாட்டல் இருக்கிறதுனால நம்ம நிச்சயமா வீரநடை போடுவோம் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம அனைவருக்கும் தெரியும் டிக்னிஃபைட் லைஃப் ஆஃப் ஆல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு.
அதாவது நம்முடைய தொலைநோக்கு பார்வை விஷன் சொல்லுவோம். அந்த தொலைநோக்கு பார்வையை வந்து அடையிறதுக்காக அனைவருக்கும் வந்து ஒரு மதிக்கத்தக்க சமுதாயத்தை, மாற்றுத்திறனாளிகள் வந்து மதிக்கத்தக்க சமுதாயத்தை உருவாக்கணும். அதுக்கு அனைவரும் சேர்ந்து பாடுபடுவோம். அதுதான். அட்வொகேட் சுரேஷ் சொன்ன மாதிரி வந்து நிறைய இதுக்கான குழுக்கள் அமைச்சிருக்கிறோம். ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இது எப்படி அந்த அனைவருக்கும் வாழ்வு, மதிக்கத்தக்க வாழ்வை கொண்டுட்டு போகிறோங்கிறதுக்காக நிறைய குழுக்கள் இருக்கு. குழுக்கள் தலைவர்கள்லாம் பத்தி அவர் டீட்டெயிலாக பேசினாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் ஃபார் திஸ். இது இது என்னன்னு கேட்டோம்னா வந்து இந்த குழுக்கள் வாயிலா நம்மளுடைய ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனா இருக்கட்டும், எஜுகேஷன் இன்க்ளூஷனா இருக்கட்டும், எம்ப்ளாய்மெண்டா இருக்கட்டும், அக்சசிபிலிட்டியா இருக்கட்டும், பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணிட்டு வரோம். டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும். அது முக்கியமா நான் சொல்ல விரும்புவது என்னன்னா, எந்த ஒரு சமூகம் வந்து விழிப்புணர்வோடு இருக்கோ அந்த சமூகம் வந்து மேம்படும்வாங்க. அத்தகைய மேம்பாட்டு பணியை வந்து உதவிக்கரம் ஆசிரியரும் உதவிக்கரத்துடைய துணை ஆசிரியரும் வந்து செஞ்சுட்டு வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பணி அது. அது அனைவருக்குமான ஒரு 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 இதர ஆகணுன்றதுக்காக நம்ம வந்து போராடிட்டு வரோம், செயல்பட்டு வரோம். அது கூடிய விரைவில் அதுவும் வந்து அட்லீஸ்ட் இந்த டிசம்பர் மூணாவது வரக்கூடிய டிசம்பர் 3லயாச்சும் அது வந்து அனைவருக்குமான ஒரு இதழா வந்து மலரும் என்பதில் எனக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே அதுக்காகவும் செயல்பட்டு வராங்க. அதையும் நம்ம சொல்லிக்க விரும்புறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து சேவா சென்டர் பத்தி சார் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் அவருடைய ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால சரியா கேட்கல. ஆனா என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, சேவா சையத்துல பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சது நம்ம கிட்ட வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வந்து பதிஞ்சிருக்காங்க நமக்கு சேவா சென்டர் ஆரம்பிக்கிறதுக்காக. உங்க அனைவருக்கும் தெரியும் எஸ்டிடி பூத்து பிசிஓன்னு சொல்லி முன்னாடி எல்லாம் இருந்தது. அதனுடைய ஜென்ரேஷன் போயிடுச்சு. அது இப்போ வந்து இருக்கிறது வந்து ஒரே வாய்ப்பு கேட்டீங்கன்னா சேவா சென்டர் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை கொண்டு போறதுக்காக கூகுள் ஃபார்ம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணோம். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பதிஞ்சிருக்கிறாங்க. அதுல 30க்கும் மேற்பட்டவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கட்ட ட்ரைனிங் கொடுத்துட்டோம். ஏன்னா நம்ம வந்து எதையும் வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், வெயில்ல கலைக்கிறவனுக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல நிழல் கிடைச்சா உடனே போய் ஒதுங்கிக்கலான்ற மாதிரி, தண்ணி தாங்க எடுக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் கிடைச்சாலும் போதும் சொல்லின்ற மாதிரி வந்து நம்ம சேவா சென்டர்ன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து அதுக்கான பயிற்சியை வந்து அவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம கீப் ஆன் தே காலிங் இளங்கோவன் சார் அண்ட் மதன் சாருக்கு கேட்டு அவங்க வந்து தேர் வாண்ட்ஸ் டு அண்டர்கோ த ட்ரைனிங். அதுக்காக வந்து வி ஹவ் இனிஷியேட்டட் லாஸ்ட் 2-3 வீக்ஸா வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ஆன்லைன் ட்ரைனிங் ஒன்று நடத்திருக்கோம். 1 டே ஃபுல் டெலிபரேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் நம்ம கூப்பிட்டு வச்சு நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஒரு 2 வீக்ஸ் ஆனதுனால அந்த பீப்புள்ஸ் அகைன் ஆர் தேர் ஆஸ்கிங் அந்த வைப் எது விட்டுறக்கூடாது, கண்டினியூட்டி விட்டுறக்கூடாதுங்கிறதுனால அது விஷயம் நம்ம தலைவர்கிட்ட பேசணும். தலைவரும் இஸ் ஆல்சோ ட்ரையிங் இஸ் லெவல் பெஸ்ட் டு ஆர்கனைசிங் இன் த ப்ரோக்ராம். மீன்வைல் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டோம்னா லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலையும் இனிஷியேட்டட் இதுவோ ஒரு ரிக்வஸ்ட் இருக்குன்னு சொன்னோன்னா அவங்களும் தே கேம் ஃபார்வர்ட் டு கிவ் பிளேஸ், லேபு, 30 பேருக்கான லேபு, பிளேஸ், அகாமடேஷன் கொடுக்கறதுக்காக தே ஆல்சோ கேம் ஃபார்வர்ட். நவ் வி ஆர் ஒன்லி வெயிட்டிங் ஃபார் த ஃபுட் ஸ்பான்சர். அது வந்ததுன்னா நம்ம தலைவர் தலைமையில வந்து அந்த 2 டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து முதல் கட்டம் 30 பேருக்கு நம்ம இங்க பண்ணிட்டு அடுத்து வரக்கூடிய ஒரு 50 பேருக்கும் எனிவே வி ஆர் கோயிங் டு டூ வித் வெரி லார்ஜ் ஸ்கேல்ல பண்ண போறோம். அதுதான் சார் அவங்க சொல்ல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது இன் பிட்வீன் தேர் ஆர் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ். ஸோ இதை பத்தி நம்ம தலைவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த இதுக்கான மொடாலிட்டி வந்து வில் ஒர்க் அவுட். எதுக்கு சொல்ல வரோம்னா இந்த பேரவையானது ஏதோ வந்து வாரம் வாரம் கூடுறோம் பேசுறோம்னு மட்டும் இல்லாம அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் அரசாணை 151 நடைமுறைப்படுத்துவதற்கும் முழு நேர பணியாவே அந்த பேரவை இயங்கிட்டு இருக்கு. யாருக்கும் முழு நேர பணியாளர் யாரும் கிடையாது. இருந்தாலுமே அனைவரும் செயல்படுறதுனால இது ஒரு முழு நேர பணியா போய்கிட்டு இருக்கு. இந்த மகிழ்ச்சியான விஷயத்தோட நான் இன்னைக்கு நிறுத்திக்க விரும்புறேன். ஏன்னா நம்ம தலைவர் பேசணும், பிளஸ் வந்து சிறப்பு விருந்தினரும் பேசணுங்கிறதுனால நான் ஆக்சுவலா வந்து என்னோட டாக்கே வந்து ஆஃப்டர் ஸ்பெஷல் டாக் இன்வைட்டட் டாக் சார் கொடுத்ததுக்கு தான் பண்ணணும்னு நினைச்சேன். என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சுனால. பட் இருந்தாலும் வந்து சிறப்பு விருந்தினருக்கு தெரியணுங்கிறதுனால ஜஸ்ட் நரேட்டிங் எவ்ரிதிங். இது வந்து இந்த வாய்ப்பு நிலைக்கு நம்ம தலைவர் டிஏபி வதுகுடி ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி அவையை அன்னாரிடம் ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். Thank you, Dr. Chidambaram. And now I request Dr. Athiyanna to say a few words about இந்த நாமக்கல் மாவட்டத்தினுடைய உதவிக்கரம் சங்கத்தில் போய் அவர் இனாகுரேஷன்லாம் பண்ணிட்டு வந்தாரு. அண்ட் ஆல்சோ நம்ம டிசபிலிட்டி செக்டார்ல என்னெல்லாம் நடக்குது அதை பற்றிய ஒரு சிறிய
ஒரு 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 5 மணித்துளிகளில் அவருடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது பேரவையின் 123வது வார கருத்தரங்கு இப்பொழுது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கானது தொடர்ந்து 123 வாரங்கள் நாம் நடத்தியிருக்கிறோம் என்பதை சொல்லும் பொழுது உண்மையிலேயே பெரிய ஒரு சாதனையாகத்தான் எல்லோரும் நினைக்கிறார்கள். அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை பெரியோர்களுக்கும் நான் வாழ்த்துக்களை கூறுவதோடு அவர்கள் அத்தனை பேரையும் தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கின்றேன். அத்தோடு சென்ற வாரம் நமது 4 நாட்களுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஒரு ஆபீஸ் புதிய அலுவலகம் திறப்பு விழாவிற்கு அழைத்திருந்தார்கள். அந்த பகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் MP போன்றோரும் கலந்து கொண்டார்கள். மிக சிறப்பான ஏற்பாடுகளை வேணுகோபால் மாவட்ட தலைவர் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். உண்மையிலேயே அவர்கள் 2 கால்களையும் வலுவிழந்து இருந்தாலும் அந்த வண்டியிலேயே போய் அங்கங்க எல்லாத்தையும் அழைச்சு பண்ணி ரொம்ப அழகா செஞ்சிருந்தாரு. உண்மையிலேயே அது பாராட்டப்பட வேண்டியது. வெளியே தெரியாம அவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்று நான் கண்டுற்றேன். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே 10 மணி முதல் 1 மணி வரை அவர்கள் அங்கே கூடி அனைவருடைய பரிந்துரைகளையும் கேட்டு விண்ணப்பங்களை பெற்று பரிசீலித்து வருகிறார்கள் என்பதை கூறும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நல்ல ஒரு மாவட்டமாக இன்று நாமக்கல் மாவட்டம் திகழ்வதிலே மிகவும் மகிழ்ச்சி வருகின்றேன். அதில் நாம் யோசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னவென்றால், அந்த இடமானது பேரூராட்சியினுடைய வணிக வளாகத்திலே ஒரு ரூம் 10க்கு 10 உள்ள ஒரு ரூம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதை பெறுவதற்கு 9 மாத காலம் முயற்சி செய்து அவர்கள் அந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை காணும் பொழுது நான் உண்மையிலேயே சில நிமிடங்கள் அந்த இடத்திலே வேதனைப்பட்டேன். ஒரு பொது நிகழ்ச்சிக்காக, அதுவும் ஒரு மாவட்ட நிகழ்ச்சிக்காக, தனியாருக்கு கூட கொடுக்கல, அதை கொடுக்கறதுக்கே இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்களே நிர்வாகிகள் நினைச்சு யோசிச்சேன். இருப்பினும் அவர்கள் முயற்சி தளராமல் காமராஜ், வெங்கடாஜலம், வேணுகோபால் போன்றவர்கள் எல்லாம், சந்திரசேகர் போன்ற நிர்வாகிகள் எல்லாம் மிக சிறப்பாக செயலாற்றி அந்த இடத்தை வாங்கி ஒரு அலுவலகம் திறந்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. ஏன்னா ஒரு தனி அலுவலகத்துல இன்னைக்கு நமது உதவிக்கரம் சங்கம் செயல்படுகிறது என்றால் பாராட்ட வேண்டிய சமாச்சாரம். எனவே அவர்களுக்கும் வேணுகோபால் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் ஒரு நல்லதொரு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் கூறிக்கொள்கிறேன். அத்தோடு நமது மாவட்டம் இன்று மாநில அளவிலே அரசு பல நல்ல காரியங்களை செய்வதற்கு முன்வந்திருப்பது கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இது போன்ற பணிகள் சிறக்க நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஒற்றுமையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியிலே எல்லோரும் பங்கு பெற வேண்டும். இப்பொழுது 51 நபர்கள் கலந்திருப்பதாக தகவல்கள் தெரிகிறது. இருப்பினும் 100 பேர்களை நாம் 125வது வாரத்திலே 100 பேர்களுக்கு மேலாக இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே மிக சிறப்பாக பணியாற்றி வரும் தலைவர் TAP வரதக்குட்டி அவர்களுக்கும், பேரவை கன்வீனர் அன்பு சகோதரர் டாக்டர் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக துணை பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறி, மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் அத்தியன், வெரி சீனியர் மோஸ்ட் பர்சன் என் உதவிக்கரம். எனக்கு இப்போ ஞாபகம் வருது, இங்க நாமக்கல் மாவட்டத்துல வேணுகோபால் அவருடன் இணைந்து செயல்படக்கூடிய காமராஜர் அவருடைய திருமணத்திற்கு நான் கலந்துருக்கேன். அதாவது சேலத்துல இருந்து நம்ம ராசிபுரம் போயிட்டு அவருடைய திருமணத்துக்கு கலந்து. இப்ப என்னன்னா ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரை பொண்ணு தாத்தாவாயிட்டாருன்னு நினைக்கிறேன் அவரு. சோ அந்த அளவுக்குல then you may know about my age and Athiyan's age. இன்னைக்கு காலையில ஒரு ஜஸ்ட் ஃபார் எ ஜோக் ஒரு ஃபங்க்ஷன், ஒருத்தர் பேசினாரு, நான் 71ன்னாரு, இன்னொருத்தர் பக்கத்துல நான் 72ன்னாரு, அப்ப இன்னொருத்தர் நான் 73ன்னாரு, நான் உடனே நான் 75ன்னேன். அப்போ
அப்போ ஒரு ஒரு சர்ப்ரைசிங் என்னன்னா, அவர் 71வது ஆண்டுல பிறந்தார் அவர். இன்னொருத்தர் வந்து 72வது ஆண்டுல பிறந்தேன்னு சொல்லிட்டு வந்தாரு. வாட் ஐ மென்ஷன் இஸ் 75 இஸ் மை ஏஜ் அப்படின்னு உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சார் நாங்கெல்லாம் எந்த ஆண்டு பிறந்தோம்னு சொல்றோம், நீங்க 75வது ஆண்டுலயா பிறந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்க. ஸோ அது மாதிரி நாங்க வந்து இப்போ காமராஜர் நேத்து பேசினார் அந்த அந்த ஆபீஸ் இனாகுரேஷன் பொழுது. அப்போது ஐ ரீகால் தட் ஐ அட்டெண்டட் யுவர் மேரேஜ் அப்படின்னு சொன்னேன். நவ் he has retired as a headmaster from the school. So anyway, it is just for information. Okay. Yes, sir. So now it is time for our சொல்லுங்க சார். Mr. Rajendran. So it is time for our chief guest, Mr. Rajendran, to address our group. And நான் ஏற்கனவே என்னுடைய இன்ட்ரோடக்ஷன்ல அவரை பத்தி பேசிட்டேன். நான் ராஜேந்திரன் அவரோட பேச போய் சொன்னார் அவரு. அதாவது என்டையர் ஃபேமிலியே வந்து அந்த கம்பெனிகளில தலைமுறை மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரீஸ்ல டேக்கிங் வெரி ஆக்டிவ் ரோல். அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க பல்வேறு பிளைண்ட் சொன்ன அவர் எக்ஸ்பிளைன் பண்ற பொழுது ரொம்ப ஒரு கேட்சிங்கா இருந்தது. how he gives employment to the blind, how he gives employment to the locomotor disabled, எப்படி இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு கோஆர்டினேஷன் பண்ணி அந்த வேலைவாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் என்னிடம் பேசும்பொழுது விளக்கினார்கள். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணங்கள், அதாவது பல பெரிய கார்பரேட்ஸ்லாம் வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் வேலை கொடுக்குறாங்க, பிகாஸ் தே கிரியேட்டட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒரு 200 பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல், எப்படி வந்து மற்ற கம்பெனிகளும், அதாவது அவங்க பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்ல மற்ற கம்பெனிகள் அவங்களெல்லாம் எப்படி அவர் மோட்டிவேட் பண்றாருலாம் வந்து ரொம்ப ஒரு டீட்டெயில்டா பேசினாரு. தென் இமீடியட்லி ஐ டோல்ட் ஹிம் ஐ இன்ஃபார்ம் மை அட்மின் குரூப், பிகாஸ் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், டைரக்டா அட்மின் குரூப் சுரேஷ் அவர்கள் மூலமாக தொடர்பு கொள்ள செய்து நம்ம அதை, பிகாஸ் இட் ஷுட் நாட் பி அ ஒன் மேன் ஆக்ஷன் எப்பவுமே என்னுடைய ஃபீலிங். Everybody should know everybody. அப்பதான் வந்து ஆர்கனைசேஷன் கேன் grow. In one way that is very convenient method also, because the organization will grow and everybody will have ஒரு discussion with each other. அதை போல பார்த்து நம்ம அட்வொகேட் சுரேஷ், அதே போல நம்ம தீபக் குமார் குப்தா, கோபிநாத், அப்புறம் டாக்டர் சிதம்பரம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் இருக்கிறதுனால வந்து நம்ம congregation has grown in the last 2 years. ஒரு நல்ல ஒரு கணிசமான நேம் கிடைத்திருக்கிறது. ஸோ நவ் ஐ இன்வைட்டட் மிஸ்டர் ராஜேந்திரன். நான் அவர் பேசும்போது அவர் தான் சந்தானம்னு நினச்சிருந்தேன். அப்புறம் அவர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், ஐ எம் ராஜேந்திரன் இஸ் யங்கர் பிரதர் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ ஐ வெல்கம் யூ சார். அண்ட் நீங்க வந்து உங்களுடைய கம்பெனியில வந்து மாற்றுத்திறனாளிகள்லாம் எப்படி அவங்கள நுழைக்கணும்னு எப்படி அந்த ஆர்வம் எப்படி ஏற்பட்டது, அந்த லெவல்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அரசாங்கத்தினுடைய விருது பெறும் அளவுக்கு உங்களுடைய நிர்வாகம், உங்களுடைய கம்பெனி மாற்றுத்திறனாளிகளுக்கு பலவிதமான உதவிகளை வழங்கி வருகின்றது என்பதை பற்றியும், எதிர்கால திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க வந்து உங்களுடைய அதற்கு இண்டஸ்ட்ரீஸ் வாயிலாகவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொள்கிறேன். And you'll be given 20 minutes to 30 minutes to make a presentation. After that, there'll be a group discussion. Our people will raise a lot of queries, also supplement your ideas. So, and the entire proceeding வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உரைக்கரம் யூடியூப் சேனல்ல வந்து ரொம்ப வெளியிடுறோம். ஸோ அதன் வாயிலாக
நாட் ஓன்லி இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன்னைக்கு கலந்து கொண்ட 52 பேர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் பல நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்விதமான உதவிகளை அளிக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கும் வகையில் உதவிக்கரம் டிவியும் உதவிக்கரம் பத்திரிகை செயல்பட்டு வருகின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். Mr. Rajendran, and again I congratulate him for the award. So you are welcome, sir, and you can start your presentation, sir. You can speak in Tamil. Okay. Yes, sir. வணக்கம். வெல்கம் சார். வணக்கம் சார். இந்த உதவிக்கரம். வணக்கம். வெல்கம் சார். வணக்கம் சார். பேசலாமா? எஸ் சார். பேசுங்க சார், இங்க பேசுங்க. ஓகே. வணக்கம் சார். என்னுடைய பெயர் ராஜேந்திரன். இந்த உதவிக்கரம் 123வது இளைய வழித்தனம் கருத்தரங்கில் கலந்து கொண்டு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த திரு ஐயா மாநில தலைவர் ஐயா அவர்களுக்கும், அவர்கள் வரதகுட்டி சார் அவர்களுக்கும், மற்றும் இதில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் திரு ராமகிருஷ்ணன் சார், அமர் சேவா சங்கம் ஆயக்குடி தென்காசி அவர்களுக்கும், இந்த வரவேற்புரை ஆற்றிக் கொண்டிருக்கும் சுரேஷ் பிரபாகர் சார், சென்னை வழக்கறிஞர் அவர்களுக்கும், மற்றும் இதில் கலந்து கொண்டிருக்கும் மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இதற்கு முன்பு எந்த பப்ளிக் கூட்டத்திலையும் நான் பேசினது இல்லை, பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை, பேசினது இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பினை வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்கிய அந்த உதவிக்கரம்ங்கிறது நான் இதுதான் முதல்ல நான் கேள்விப்படுறேன். ஒரு 3 நாளைக்கு முன்னால சார் கூப்பிடும் போதுதான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னால எனக்கு தெரியாது. முதல்ல என்னுடைய ஆரம்ப காலத்தை நான் சொல்லுகிறேன். நான் என்னுடைய பேசிக் பிசினஸ் ஒரு கோணிப்பை வியாபாரம், பழைய சாக்கு வியாபாரம், கோணிப்பை தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட என்னுடைய வயது இப்போ 59 ஆகிறது. நான் 1980 நாங்க தொழிலுக்கு உள்ள வந்துட்டோம். ஒரு 1998 நான் தூத்துக்குடியில என்னுடைய கம்பெனியில, எங்க கம்பெனிக்கு பக்கத்துல ஒரு லூசியான்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவ ஒரு அமைப்போட, அதுல நிறைய ஊனமுற்ற மக்கள் உள்ள இருக்கிறாங்க. அதுல நிறைய பேர் தங்கி இருந்து அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி, அவங்களுக்கு தூத்துக்குடி ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதும், சாப்பாடு கொடுப்பதும் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நேரத்துல மிஸ்டர் ஜேம்ஸ்னு ஒரு ஃபாதர் தான் எங்களை பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய மக்கள் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தொழில் வாய்ப்புங்கிறது இப்போ பத்தி செய்யற மாதிரி தொழில் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தொழில் இப்போ ரொம்ப ரொம்ப பின்தங்கி போயிருக்குது. அப்ப இவங்களுக்கு ஏதாவது நீங்க தொழில் செய்வதற்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்திருந்தாங்க. அப்போ எங்களுக்கு அந்த நேரத்துல எங்களுக்கு அது என்ன சொல்றேன்னா, அது ஒரு வாய்ப்பு மாதிரி கிடைச்சது எங்களுக்கு. வாய்ப்புனோட எங்களுக்கு அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ஒரு தொழில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்பந்தான் அவங்களுடைய ஆட்களை நாங்க பார்க்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணும்போது நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்தேன். அப்போ அதுல பார்க்கும் போது எங்களுக்கு என்ன அப்படின்னா, பார்வை குறைபாடு உள்ள மக்கள், நடக்க முடியாத மக்கள், அதாவது என்னன்னே தெரியாம நடந்துகிட்டு இருக்கிற மக்கள் நிறைய, அதாவது ஒரு இளம் வயதுல அவங்களுடைய கனவு எங்கேயோ இருக்கக்கூடிய கனவுக்காகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிற மக்களும். ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது, அதாவது நான் தனித்தனியா ஒரு இடத்துல பார்த்துருக்குறோம், ஒட்டுமொத்தமா ஒரே இடத்துல எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு மனசுல என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் வந்துச்சு. அப்ப எங்களுடைய குடும்பத்துல எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, நாங்க குடும்பத்துல 9 பேர், அண்ணன் தம்பி 6 பேர், பெண்கள் 3 பேர். எங்க அம்மா சொல்லுவாங்க, யாருக்குனாலும் நீங்க வேலை வாய்ப்பு கொடுங்க, இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல நீ கெட்டே பெற மாட்டீங்க,
அவங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க, அவங்க வேலையை எதிர்பார்த்து செய்ய வேண்டாம், நீங்க வந்தாலே அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப என்னுடைய மோட்டிவேஷன் எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஆளுக்கு நம்ம வந்து சும்மா ஹெல்ப் பண்ணோம்னா அது வந்து அது ஒரு கரெக்டா வராது. அப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த நேரத்துல எங்களுக்கு தோணுச்சு. அப்ப எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நாங்க வந்து அடுத்த தொழில் லெவல்ல வந்து இதெல்லாம் சிந்திக்கிற நேரத்துல எங்களுடைய தொழில் லெவல் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடுச்சு. ஏன்னா மார்க்கெட்ல வந்து பழைய பைகள்லாம் ஒதுங்கி புது பைக்கு மாறிட்டாங்க. அப்ப புதுசா பிராண்ட் அடிச்சு மாறி போகிற கூட காலகட்டத்துல நாங்களும் ஒரு பிராண்ட் அடிச்சு போகணுங்கிற கட்டாயத்துல ஒரு மிஷினரி எல்லாம் கொண்டு வந்து ரெடி பண்ணோம். அப்ப அந்த மாதிரி தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுடைய சிந்தனைகள் இந்த மாதிரி தொழில்ல இந்த மக்களை நம்ம எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போ முடியாது, அதாவது அவங்களுடைய அப்போ நான் வந்து ஒரு பார்வை குறைபாடு உள்ள ஒரு 7-8 பேர் எங்க தூத்துக்குடியில உள்ள ஒரு அவங்க டீம்ல உள்ளவங்களுக்கு ஹெட்டா உள்ளவங்க என்கிட்ட வந்தாங்க. என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி. டெஃபனட்டா வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும் போதுதான் நான் அவங்கள வந்து ஒவ்வொருத்தரையும் ஸ்டடி பண்ணேன். அது எப்படி ஸ்டடி பண்ணோம்னா, ஒரு ஆளுக்கு எந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்குது, அவங்களுக்கு அதாவது எல்லாருக்கும் ஒரு குறைபாடு இருக்கு, ஆனா மனசுல குறைபாடு கிடையாது. அவங்க மனசுல வந்து நம்மளோட அதிகமான ஒரு தெளிவான ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க. அப்ப இவங்களை வந்து நம்மளால எந்த இடத்துலயும் பயன்படுத்த முடியும். அவங்களுக்கு ஒரு தைரியம் முதல்ல இருக்கு. குறைபாடுன்னு சொல்றது மனத அளவுல குறைபாடு கிடையாது, உடல் அளவுல குறைபாடு இருந்திருக்கு. அப்ப அவங்கள நம்ம எப்படி பயன்படுத்த முடியுங்கிற ஒரு சிந்தனை உருவாச்சு. அப்போ ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணும் போது ஒவ்வொரு மிஷின்ல, அதாவது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எங்களுடைய கம்பெனியில இந்த பயனாளர்கள் தொழில்ல வந்து பழகிட்டாங்க, ஒரு தொழிலை ஒரு வேலையை செய்யற அளவுக்கு தைரியமா பழகிட்டாங்க, செய்ய துணிஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல வாழ்வாதாரம் தூத்துக்குடியை விட்டு இவங்க எந்த ஊருக்கு போனாலும், இவங்களால எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுடைய ஒரு நம்பிக்கையை வந்து இழக்க மாட்டாங்க. நம்ம எந்த ஊருக்கு போனாலும் இந்த ஒரு பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இவங்களால வேலை பார்க்க முடியும், ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியம். இன்னைக்கு என்னன்னா சார், இன்னைக்கு எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரியில ஒரு பேக்கேஜிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு பிரிண்டிங் ஆப்ரேட்டர்னு சொல்லி போனீங்கன்னா, அந்த பிரிண்டிங் ஆப்ரேட்டர் இன்னைக்கு டிமாண்டான ஒரு நேச்சர். மினிமம் 10,000 ரூபாய்க்கு எந்த ஊர்லயும் வேலைக்கு பார்த்துக்கலாம். ஸோ அதுல ஒவ்வொருத்தருடைய திறமையும் தந்தாப்புல இப்போ நாங்க வந்து பார்வை குறைபாடு உள்ளவங்களை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் எங்களுக்கு வந்துச்சு. அப்ப இவங்களை எந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்மளால கொடுக்க முடியும் அப்படின்னு சிந்தனை பண்ணி பார்க்கும்போது, இவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கணும். ஸோ இந்த ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கறாருந்தா இந்த ஆட்களை எப்படி ஒரு இடத்துக்கு அசம்பிள் பண்ணி என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ அதுல வந்து கை குறைபாடு இருக்கிற மனிதர்களை அவங்கள அதுல பயன்படுத்தலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்கள் அவங்கள கூட்டு வர்றதும், இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு பாத்ரூம் போறா இருந்தாலும் சரி, இல்ல அவங்கள ஒருங்கிணைச்சு அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி விடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப இதுக்கு ஒரு சூப்பர்வைசர் எங்களுக்கு தேவைன்னு சொல்லும் போது, அதுக்கு நாங்க ஒரு லேடிஸ் சூப்பர்வைசர் ஒன்று அரேஞ்ச் பண்ணி, ஸோ இவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக ஒரே லேடிஸ் சூப்பர்வைசர் தான் அதுல இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு சந்தோஷமா எங்கிட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லாரும் பக்கத்துல வீடு இருக்கு. நாங்கள் தொழில் கொடுக்குற இடத்துல இந்த தொழிற்சாலையை ஒட்டி தான் வீடு இருக்கு. சந்தோஷமா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. காலையில 8:30 மணிக்கு 8:45 மணிக்கு கம்பெனிக்கு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்தோடனே அவங்களுடைய வேலைகள் எப்படின்னா, ஒரு மேட்ச் ஆடுற ஒரு கிரவுண்ட்ல மேட்ச் பிளேயர்ஸ் எப்படி விளாடுவாங்க, அந்த விளையாண்டு முடிச்ச உடனே எல்லாரும் முடிஞ்சு ஓய்வா வெளியே போற மாதிரி காலையில இருந்து மத்தியானம் லஞ்சுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு போயிடுறாங்க. சிலவங்க நாங்க எங்களுக்கு மெஸ் வச்சிருக்கோம், அந்த மெஸ்ல நாங்க பஸ்ல கூட்டு போய் சாப்பாடு கொடுத்து திருப்பி கூட்டு வந்துடுறோம். மறுபடியும் திருப்பி ஆட்டோமேட்டிக்கா கம்பெனில வந்துடுறாங்க. ஜஸ்ட் ஒரு 1 ஹவர்ல அந்த ரொட்டீன் வாழ்க்கை. இதுல என்ன அப்படின்னா, சாயந்தரம் ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போகும்போது என்ன ஒரு பெரிய பியூட்டின்னா, இவங்களுக்கு இந்த நம்மகிட்ட இருக்கிற ஒரு 8 மணி நேரம் டைம்ல அவங்கள மறந்து எல்லோரும் அதாவது வீட்டுல வந்து மனைவி மற்றும் குழந்தைகளோட தாய் தகப்பனார் 2 பேருமே பார்வை திறன் இல்லாதவங்கள ஒரு குழந்தைகளோட வச்சு இருக்கும்போது, அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனசுல இருக்கிற தாழ்வு மனப்பான்மை அதை விட்டுட்டு எங்க கம்பெனில வர்ற நேரம் இவங்களை மறந்து அவங்களுடைய செயல்முறைகள், சாயந்தரம் ஆனா பிள்ளைகளுக்கு ஃபுட் ரெடி பண்ணணும், காலையில எழுந்தா நம்ம கம்பெனிக்கு போகணும், வேலைக்கு போகணுங்கிற ஒரு சிந்தனைகளோட வெளியே வந்துடுறாங்க. ஸோ இத வந்து நாங்க கொஞ்ச நாளா பார்த்தோம். அப்புறம் தூத்துக்குடியில உள்ள எங்களுடைய எண்ணங்கள் என்ன, மாற்றுத்திறனாளிகள் தூத்துக்குடியில யாருமே இருக்கக்கூடாது, வேலை வாய்ப்பு எங்க கம்பெனியை பொறுத்தவரையில எல்லாருக்கும் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தோம்.
இடையில சில காலகட்டம் கொரோனா காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொரோனாக்கு அப்புறமும் பயங்கரமான தொழில் பயங்கரமா பாதிச்சு வந்தாலும் கூட இவங்கள மாதிரி ஆள்களுக்கு தொழில் பாதிப்பு இல்லை. என்ன காரணம்? அது 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 ஆண்டவனுடைய அமைப்பு. அது அவங்களுக்கும் கிரேட்டா பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஊர்ல எங்களுடைய கம்பெனில யாருக்கு வேலை வாய்ப்பு இருந்தாலும் சரி இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் எங்களுக்கு நிறைய உண்டு. இப்ப என்னன்னா எங்களுடைய அண்ணன் தம்பி 5 பேர்னா எங்களுடைய அண்ணன் தம்பி 5 பேருமே இதுல வந்து ஒரு இன்வால்மெண்ட் உண்டு. இதுல பெரிய பியூட்டி என்னன்னா இன்னைக்கு நம்ம மாநில முதலமைச்சர் எங்களுடைய கம்பெனியை ஊக்குவிச்சு எங்களுக்கு விருது வழங்கியதன் பலனாக நாங்க எங்க ஜெனரேஷனோட இந்த வேலையில விட்டுருவோமோன்னு நினைச்ச காலகட்டத்துல இருந்து எங்களுடைய பசங்கள் எங்களுடைய பையங்க எங்களுடைய அண்ணன் பையங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு ஒரு எண்ணங்களை அதிகமா ஊக்குவிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இது வந்துருச்சு. இப்ப நம்ம லெவல் வந்து இந்த சின்ன லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு எங்க பையங்க வந்து மீடியால கரெக்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எங்களுடைய ஓவன் ஃபேக்ஸ் அசோசியேஷன் இருக்குது. இந்த அசோசியேஷன்ல நாங்க தலைவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி எந்த மாதிரி தமிழ்நாட்டுல உள்ள ஒட்டுமொத்த மக்களும் எந்தெந்த மாதிரி தொழில இந்த மாதிரி இவங்களை யூட்டிலைஸ் பண்ண முடியும், எந்த மாதிரி இடத்துல வேலையை கொடுக்க முடியும்னு சொல்லி நாங்க அந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்தமா நேற்று எனக்கு வந்து ஆல் இந்தியா மேனுஃபேக்சரிங் அசோசியேஷனுடைய அதுல அசோசியேஷனுடைய ஒரு மெம்பர் ஒரு ஆள்கிட்ட எங்கள்கிட்ட நாங்க இந்த விஷயத்த ஷேர் பண்ணோம். அப்ப அவங்க அந்த ஆல் இந்தியா அசோசியேஷன்ல நாங்க உங்க நம்பரை மெம்பர் ஆக்கி இதுலயே நாங்க ஷேர் பண்றதுக்கு ரெடி ஆகிறோம் அப்படின்னு இருக்காங்க. என்னுடைய ஃபோக்கஸ் என்னன்னா நம்மளுடைய கம்பெனில நம்மள மாதிரி வைத்திருக்கிற அனைத்து கம்பெனிலையும் எந்த மாதிரி இடத்துல எல்லாம் இவங்களை நம்ம வேலை வாய்ப்பு வழங்க முடியும். அதாவது எல்லோரும் அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி காத்து கொண்டிருக்கிற நேரத்துல மீதி நேரம் அதாவது அவங்களுக்கு ஒரு மித்த நேரம் எங்களை மாதிரி கம்பெனில வேலை வாய்ப்பு வழங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஸோ அதை வச்சு நாங்க இந்த வேலை வாய்ப்பு வழங்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ அந்த இதுவரை நாங்க 2016லயும் எங்களுக்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு விருது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில வச்சு ஒரு விருது கொடுத்தாங்க 2016ல. இப்போ 2024லயும் ஒரு விருது வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இதை இப்போ இன்னைக்கு நான் அதாவது நம்ம இதோடைய தலைப்பே வந்து பணி மற்றும் தொழில் முனைவோர் ஆக்கமும் ஊக்கமும் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு. இதுல என்ன அப்படின்னா எந்த மாதிரி இப்போ இதுக்கு அப்புறமும் இப்போ இந்த விஷயங்களுக்கு அப்புறமும் எங்களுடைய மோட்டிவேஷன் வந்து இப்போ ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமே 4 பேர் எங்கிட்ட வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆபீஸ் ஸ்டாஃபா ஒரு லேடி இப்போ கூட ஜஸ்ட் ஒரு 1/2 hour முன்னால மானாமதுரையில இருந்து ஒரு பையன் என்ன பேசினாப்புல. நாங்க சைக்கிள் கடையில வேலை பார்த்தேன், சைக்கிள் கடை தொழில் போயிடுச்சு, உங்க கம்பெனில வந்து நான் வேலை பார்க்க ரெடியா இருக்கேன், வெல்கம், நீ நாளை காலையில வாங்கன்னு காலையில கிளம்பி வராங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எங்களால செய்யறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். இந்த உதவி கரத்துல இந்த பங்கு பெற்று இந்த வாழ்த்துறை எங்களுக்கு வழங்க விட்ட அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். ஏதோ நாங்க எனக்கு தெரிஞ்ச லெவல்ல நான் எதுவும் சொல்லியிருக்கேன். சில குறைகள் இருந்தா கூட மாத்தி அமைச்சுக்கலாம் சார். தேங்க்யூ சார் ஃபார் உங்களுடைய ஸ்பீச், அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவணும் என்ற ஒரு எண்ணத்தோட நீங்க உங்க கம்பெனியை செயல்படுத்தி வருவது குறித்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. இதே போல வந்து நீங்க நாட் ஓன்லி எஸ்டிஎம் அவார்ட், ஈவன் த நேஷனல் லெவல்ல பிரசிடென்ட் அவார்ட், இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினவங்கலாம் இருக்காங்க. ஸோ இன்னும் பல விருதுகள் பெற வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் வாழ்த்துகிறோம். எனிபடி எல்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், இல்லை தங்களுடைய ஐடியாக்களை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மிஸ்டர் ராஜேந்திரன் will answer the queries. ஒருத்தரா பேசுங்க. முதல்ல மிஸ்டர் பாபு அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. மிஸ்டர் பாபு, அதாவது பாபுனா அவர் நம்ம இளங்கோவன் நினைக்கிறேன். சார் வணக்கம் சார், இளங்கோவன் சார். சார் ராஜேந்திரன் சார் சார் வணக்கம் சார். இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ நாங்கள் அந்த பேக் எல்லாம் வந்து வாங்கி சேல் பண்ணலாமா, எப்படி சார் அது? சேல் பண்ணலாம் சார். இன்னைக்கு இருக்கிறதுல வந்து ஜிஎஸ்டி இருக்குது. இப்போ நீங்க ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல சார் இருக்கீங்க சார்? நான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கும்பகோணம். எனக்கு வந்து இப்போ இந்த ரைஸ் எம்டி பேக் இருக்குல்ல, 26 கிலோ மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பேக் உங்கள்கிட்ட கிடைக்குமா? அது மாதிரி இருந்தா எப்படி என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமான்ட்டு?
இல்ல சார். இப்போ இதுல வந்து இப்போ இந்த பேக்கை வாங்கி விக்கிறதுங்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க வேற ஒண்ணும் இல்ல. உங்க தஞ்சாவூர்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் நீங்க ஆர்டர் எடுங்க. நான் சப்ளை பண்றேன். உங்களுக்கு நான் வந்து அதாவது நீங்க இன்வெஸ்ட்மெண்டே பண்ண வேண்டாம். உங்களுக்கு நான் ஹெல்ப் இந்த பண்றேன். நான் வந்து அ- ஆ, அதுதான் சார் அதுக்கு கேக்குறேன். உண்டான அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ, இப்ப வந்து 5 கிலோ 10 கிலோ பேக் வந்து எம்டி பேக் நிறைய தேவைப்படுது. அத சரி மாதிரி சார். தான் உங்கள்ட்ட நாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். கண்டிப்பா. நீங்க வந்து இல்ல சார், நீங்க ஓனா யூஸ் பண்றதுக்கா இல்ல வெளியே வந்து வாங்கி கொடுக்கறதுக்கா? இல்ல சார், எனக்கு வந்து நான் ஓனானா நான் மாவு அரிசி மாவு இது ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 50 கிலோ சந்தோஷம். பேக் 30 கிலோ பேக் தான் எனக்கு தேவைப்படும். 50 கிலோ சரி சார். 30 கிலோ 10 ஓகே. கிலோ பேக் தேவைப்படும். நான் இப்ப அது வந்து கண்டிப்பா. சென்னையில ஆ, வாங்கிட்டு இருக்கேன். இப்ப அது சரி சார். இல்லாம அரிசி கடை ரிலேட்டிவ்லாம் அரிசி கடை வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் சரி எப்படின்னு சார். கேட்டீங்கன்னா 10 கிலோ 5 கிலோ பேக் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. பிளைன் பேக் வாங்கி அவங்க பேக் பண்ணிக்குவாங்க. அத மாதிரி கண்டிப்பா நம்மகிட்ட சார். வாங்கி கொடுக்கலாமாங்கிறதா கேட்கு. நீங்க நீங்க வாங்கி நீங்க கொடுக்க வேண்டாம் சார். நீங்க எனக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நீங்களே எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு நாங்க சப்ளை பண்ணி டிரான்சாக்ஷன், அதாவது இன்னைக்கு இருக்கிற ஜிஎஸ்டில நான் உங்களுக்கு கொடுத்து நீங்க ஒரு இன்வாய்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ண அந்த அளவுக்கு வயபிள் இருக்காது. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். நீங்க அதாவது நீங்க ஒரு மீடியேட்டர் மாதிரி உங்களை இங்க நாங்க பிளான் பண்றோம். உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நான் பண்ணி கொடுத்துடலாம். சப்போர்ட் பண்றோம் சார். ஓகே உங்களுக்கு பண்ணாம நம்ம யார் பண்ணது? நன்றி சார். தேங்க்யூ என்னுடைய நம்பர் தேங்க்யூ நோட் தேங்க்யூ. பண்ணிக்கோங்க. எந்த நேரம்னாலும் நீங்க ஹெல்ப் இருக்கு பண்றோம் சார். சார் நாங்க. நேத்து நான் உங்கள்ட்ட ரைட். பேசியிருக்கேன். நம்பர் இருக்கு. பாபு சார். பாபு சார், ஐயா நீங்க எந்த ஊர் இது? ஆ, எனக்கு ஆ, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கும்பகோணம் சார். இளங்கோவன் தஞ்சை நேத்து பேசணும்ல. கும்பகோணம். ஆ, சரி. கும்பகோணம். நான் ஓகே நோட் பண்ணிக்கிறேன் சார். சரி சார். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ நன்றி சார். சார் உங்க நம்பரையும் சொல்லுங்க நம்ம குரூப்ல. சார். சொல்லிடுங்க சார். நம்பர் சொல்லிடுங்க சார். சார் நான் குரூப்ல போட்டு விட்றேன். சார் நம்பர் போட்டு விட்றேன். ரைட் You சார். can இல்ல share your number இல்ல also. சார், சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். சார் 9150 9150 90 90 7492. 7492. நன்றி சார். தேங்க்யூ சார். நோட் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ சார். சார் உங்க நம்பரே சொல்லுங்க சார். ராஜேந்திரன் சார், உங்க 944 நம்பரையும் சார். என்னுடைய நம்பர் 94431 சார். குறிச்சுக்கோங்க சார். 94431 எஸ் சார். 34812. சொல்லுங்க சொல்லுங்க. 94431 34 812. சார் சொல்லுங்க ப்ளீஸ். 34 812. 812. ரைட் சார். தேங்க்யூ சார். நம்ம நன்றி சார். திரு ராஜேந்திரன் அவர்கள் மூலம் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அவர்கள் மூலமாக வேலை வாய்ப்புகளையும் பிசினஸ் டெவலப்மெண்ட்டையும் நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அவங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தொழில் அவ்வளவு பேருக்கும் தொழில் இப்போ நிறைய பேர் நம்ம மக்கள் வந்து அலையறாங்க சார். பத்தி விற்கணும், சோப் வைக்கணும்னு அலையறாங்க. இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பப்ளிக் நினைக்கும் போது தொழில் பண்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் சார். அவங்கள நான் என்கரேஜ் பண்ற அளவுக்கு நான் பண்றேன் சார். இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவங்க நேர கடைகள் மட்டும் போட்டா போதும். அங்கிருந்து பேசி என் நம்பர் கொடுத்தா போதும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுறேன் சார். எக்ஸலன்ட் சார். எக்ஸலன்ட். அதாவது நீங்க வந்து அவங்க ஆர்டர், அதாவது ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட்ல அவங்க வந்து ஆர்டர் கேன்வாஸ் பண்ணி உங்ககிட்ட பாஸ் ஆன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு யூ வில் கிவ் தம் their incentive or commission சொல்றீங்க இல்லீங்களா? நான் பிளான் பண்ணிடுறேன் சார். ஆமா. Okay, okay. ஆக்சுவலா நிறைய அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அதுல நம்ம ஆட்களுக்கு ஹெல்ப் பண்றதுல நான் அதுல ரொம்ப முதல்ல அவங்க இந்த மாதிரி வர்றதுக்கே முதல்ல நான் பெருமைப்படுறேன் சார். முதல்ல எக்ஸலன்ட் சார். பிசினஸ் ஸோ யூ கேன் நீங்க வந்து அவங்கள பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஓகே ஓகே. சேவ் வேலை வாய்ப்பு. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் லைன் கோபிநாத். சார் வணக்கம் சார். தலைவர் உட்பட பேரவைத் தலைவர் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம் சார். இன்று சிறப்பு விருந்தினர் திரு ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களின் மகிழ்ச்சியை தெரிவித்துக்கிறேன். ஏன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க திருக்கரங்களால் நீங்க வந்து சுதந்திர தின விழாவில், 78வது இந்திய தாய் திருநாட்டின் 78வது சுதந்திர தின விழாவில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியதற்காக சிறந்த நிறுவனம் என்ற விருதை பெற்றிருக்கின்றீர்கள். சந்தானம் பேக்கேஜ் பிரைவேட் லிமிடெட். அதற்கு உங்களுக்கு முதற்க நன்றி அந்த வழக்கத்தை தெரிவித்துக்கொண்டேன். எனது பெயர் கோபிநாத், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் அலுவலர் சங்கம். எனக்கு என்னென்ன சார் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா உங்க கம்பெனி தூத்துக்குடியில இருக்கா சார்? உங்களுடைய கம்பெனி ஆக்சுவலா? ஆமா சார். தூத்துக்குடியில இருக்கு. தூத்துக்குடியில இருக்கு. நீங்க என்ன மாதிரி பேக்ஸ் எல்லாம் பண்றீங்க? பேக் எல்லாம் வந்து என்ன மாதிரி மேக்ஸிமம் சைஸ்? அந்த அரிசி பேக் அது மாதிரி பேக்கா இல்ல மாவுக்கான பேக்? நிறைய பேக் இருக்கு. இப்ப நான் பண்றது பேக் வந்து கவர்மெண்ட்ல பேன் ஐட்டம் நாங்க பண்ண மாட்டோம்.
இப்போ ஆ, ஆ. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி, சிமெண்ட், உரம், சீனி அந்த மாதிரி பேக் பண்றாங்க சார். அந்த மாதிரி போய் தான் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளோ இப்போ வந்து கிலோ இப்போ சார் சொல்லுங்க சார், எவ்வளோ கிலோ, எவ்வளோ கேஜி அந்த பேக்லாம் பிடிக்கும், எவ்வளோ, எத்தனை இல்ல கேஜி நீங்க அது பிடிக்கும்? ஒரு கிலோல இருந்து 100 கிலோ வரை பேக் பண்ணலாம் சார். அதுல ஓ, நீங்க வந்து எப்படி அவங்க கேட்குற மாதிரி நேம் போட்டு கொடுப்பீங்களா? அந்த பேக் வந்து ஒரு எல்லா சில கம்பெனி உங்கள்கிட்ட ஆர்டரா கொடுத்தாங்கன்னா நேமாவும் போட்டு கொடுப்பீங்க, ஏ, இல்ல ஆமா ஜெனரலைஸா ஆமா நேம் ஆமா. எல்லாமே கொடுப்பீங்க? இல்ல நேம். எப்படினாலும் கொடுத்துக்கலாம் சார். ஓ, சரிங்க சார். இப்போ வந்து இப்போ எத்தனை மாற்றுத்திறனாளிகள் சார் இருக்கிறாங்க உங்ககிட்ட? எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்க கொடுக்க முடிச்சது உங்களால? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க சார்? எந்த வகையான மாற்றுத்திறனாளி இருக்காங்க? கை கால் சார் பாதிக்கப்பட்டவர்கள். கிட்டத்தட்ட ஆ. சார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 202 பேர் கிட்ட இருந்தாங்க. இப்ப ஆ, ஆ. படிப்படியா எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் வேலை வாய்ப்பு கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் ஊருக்கு போயிட்டாங்க சார். கிட்டத்தட்ட ஆ. இப்போ ஒரு 100 சில்லற 104 பேர் கிட்ட ஒர்க் பண்றாங்க. இதுல என்னன்னா இது போக வெளி மாநிலத்துல இருந்து இந்த ஹிந்தி ஆட்களும் கிட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரு 12 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அவங்க ஓ. முதல்ல எப்படி தெரியாது எங்க கம்பெனின்னு சொல்லி எப்படியோ உள்ள வந்தாங்க. நமக்கு என்னன்னா வந்தவங்க வந்தவங்கள நம்ம போக முடியாது, ஏதோ ஒரு வேலை பாருன்னு சொல்லி அவங்களும் எங்க இடத்துல தங்கி இருந்து எங்கிட்ட நின்று ஒர்க் பண்றாங்க. ஸோ ஆ. இதுல வந்து என்னன்னு பார்வைத்திறன் இல்லாதவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 26 பேர் இருக்கிறாங்க. ஆ. பார்வைத்திறன் இல்லாதவங்க வந்து சார் வாய்ஸ் கட் ஆகுது சார். என்னுடைய வாய்ஸா யாரு சார்? கேக்குது சார். உங்களுக்கு கேட்கலையா சார்? பார்வைத்திறன் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. பார்வைத்திறன் இல்லாதவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அவங்க வீடு எல்லாமே நம்ம ஃபேக்டரிக்கு வந்து எதிர்த்தாப்புல தான் சார் இருக்கு. எல்லாருமே தங்கியிருக்க வீடு எங்க கம்பெனிக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கு. ஸோ ஒரு ரோட கிராஸ் பண்ணா எங்க ஃபேக்டரி. அவங்க கிளம்பும் போது எல்லாம் ஒண்ணு போல கை கோர்த்து வந்துருவாங்க. அது ஆப்போசிட் தான். நீங்க எல்லாம் 30 மீட்டர் கூட இருக்காது, அவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் நாங்க. இல்ல வீடு நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்களா, அவங்க தங்குறாங்களா சார் வீடு? ஆக்சுவலா அவங்க சிலவங்களுக்கு வீடு எடுத்ததுக்கு அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓ, நீங்க சப்போர்ட் பண்றீங்க. அவங்களா வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. பார்வையிட்டவங்க 26 பேர். மீதி சார் கை கால் ஊனமுற்றவர்கள், வேற ஏதாவது செவித்திறன் குறைபாடு அவங்களா இருக்காங்களா சார்? ஆமா, செவித்திறன் குறைபாடு எல்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா லேடிஸ் இருக்கிறாங்க, ஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் திடீர்னு நான் வந்து கூப்பிட முடியாது. அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா நாங்க இந்த ஒரு நீளமான ஒரு கயிறு கட்டி கைத்துல ஒரு நீளமா ஒரு கயிறு மாதிரி தொங்க விட்டுட்டு இப்ப போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களை யாரையும் கூப்பிட முடியாது. அப்ப கூப்பிடாம நாங்க டக்குனு ஒரு கயிறை இழுத்து விட்டோம்னா கயிறு ஆடுனா திரும்பி பாத்துருவாங்க. சோ ரெண்டாவது முன்னால எங்கிட்ட வந்து நிறைய ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்கள கூப்பிடுங்கன்னா நாங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்போம். கை காமிச்சா போதும், அவங்க கையை காமிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஏதோ ஒவ்வொருத்தரைக்கும் ஒரு சிக்னல் வச்சு நாங்க பிளான் பண்ணி போயிட்டு இருக்கோம் சார். அவங்க என்ன வேலை செய்யறாங்க சார்? என்ன மாதிரி வேலை எல்லாம் செய்யறாங்க அவங்க சார்? எங்கிட்ட வந்து சார் இந்த மாற்றுத்திறனாளினா இப்போ பார்வைத்திறன் இல்லாதவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியும். அது அவங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சார். அந்த இடத்துல வந்து எப்படின்னா ரோடுல இருந்து உள்ள வந்த உடனே அவங்க இடத்துல ஏறிடலாம். அதாவது எந்த விதமான வாசல்ல நுழைஞ்ச உடனே முதல்ல அவங்க உட்காந்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கு. அந்த ஹால்ல உட்காந்துட்டோம்னா இந்த பேக்கை வந்து ஒண்ணு செய்யல, ஒரு பைக்கு உள்ள இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சுகர் வர்ற பேக் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு லைனர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மாய்ச்சர் வந்து வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அந்த லிக்விட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி இடத்துல மிஷின் மேட்ல வச்சு நீங்க பண்ணிட்டு போயிருந்தா இவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி எல்லாரும் ஒண்ணு போல உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு நார்மலா கையில ஒத்த கை மட்டும் ஊனமா இருக்கிற ஒரு பையன் அவ்வளவு வரைக்கும் பை அள்ளி கொடுப்பான். பை அள்ளி கொடுத்தானே இவங்க வந்து இந்த ஒரு ஆளுக்குள்ள ஒரு ஆள் பைய சொருவி அப்படி வெளியே எடுத்துருவாங்க. கொஞ்சம் அதுல கொஞ்சம் சிலவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இடது கால் ஒரு மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் டெய்லர் ஆக்கி வச்சிருப்போம். அதை கொஞ்சம் பைய அள்ளி போட்டுருவாங்க, அவங்களே தச்சுக்கிடுவாங்க. ஸோ ஏதோ அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஒர்க்கு கண்டினியூவா போயிட்டே இருக்கும். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப மகிழ்ச்சி. அதான் பெரிய விஷயம் நீங்க பண்றது. இப்போதைக்கு 150 பேர் மேல இருக்காங்க சொன்னீங்க. இதுல என்ன ஒரு பியூட்டினா சார், எங்களுடைய கம்பெனில பார்வைத்திறன் இல்லாதவங்க இன்னைக்கு என்னுடைய எய்ம் என்னன்னா சார், இன்னைக்கு ஒரு படிச்சுட்டு உள்ள வர ஒரு யங்ஸ்டேஜ் பையனா இருந்தா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய நிறுவனங்கள் இருக்குது. கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய உங்களை மாதிரி உதவிக்கரங்கள் மாதிரி நிறைய இருக்கிறாங்க. எங்களுடைய போக்கஸ் என்னன்னா ஒரு வயசான ஆட்கள், ஒரு தம்பதியர், ஒரு 50 வயசு 45 வயசு ஆயிட்டு இவங்களுக்கு ஊனம் பார்வை இல்ல, ஹஸ்பண்ட் 2 பேருக்கு பார்வை இல்ல, அவங்களால சிலவங்க நடக்க முடியல. அப்ப இந்த ஆட்களுக்கு நம்ம யாரு சப்போர்ட் பண்றது? இன்னைக்கு கவர்மெண்ட்ல கொடுக்குற பணமோ இல்ல அவங்க அதாவது சார் அவங்க இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அவங்ககிட்ட ஒரு பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல இருக்கிற ஒரு நல்ல மனிதர் இவங்கள பார்வைத்திறன் இல்லாத ஒரு ஆளை வச்சு ஒரு டிராபிக் சிக்னல்ல வந்து இவங்களை நிப்பாட்டி வலுக்கட்டாயமா அவங்க காசு வாங்கி இவங்க சம்பாத்தியம் பண்றாங்க.
ஆனா அந்த மாதிரி போகவே கூடாது, நம்மளால உழைச்சு சம்பாத்தியம் பண்ண ஒரு எண்ணங்கள் உருவாகி இருக்கும்போது எங்க கம்பெனில வரும்போது வயதான ஆள்க இப்ப எங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி எல்லாருமே ஏஜ்டு பர்சன் சார். எல்லாருமே 45 வயசு, 50 வயசு, 60 வயசு உள்ள ஆள்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க. 65 வயசு இருக்கிற ஒரு பார்வை இல்லாதவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்னுடைய நினைப்பு என்ன அப்படின்னா, யங்ஸ்டருக்கு யாருனாலும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும், அவங்களும் வேலை வாய்ப்பை பிக்கப் பண்ணிடுவாங்க. ஆனா வயதான ஆட்கள், ரிட்டையர்ட் ஆன ஆட்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது வாழ்க்கையில இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களால வாழ்க்கையில அவங்களும் நார்மல் மனிதர் போல வேலை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்களும் இஷ்டம் போல ஜாலியா வருவாங்க, ஜாலியா போயிடுறாங்க. எங்களுடைய மோட்டிவேஷனே அதான், ஏஜ்டு ஆட்களுக்கு தான் நம்ம வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்கணும். இது வந்து டெய்லி வந்துட்டு போறாங்க வேலைக்கு, ஒன்றும் ஹோம் மாதிரி கிடையாது சார், வேலைக்கு வந்துட்டு போயிடுவாங்க. ஹோம் கிடையாது. வெளியூர்ல இருந்து வர்ற பசங்களுக்கு நாங்க தனியா மெஸ் வச்சிருக்கிறோம், ஹோம் வச்சிருக்கோம். அங்க இருந்து டெய்லி 1 கிலோமீட்டர் அங்க இருந்து எங்களுக்கு காலையில பஸ் வரும், அந்த பஸ்ல ஏறி எங்க இடத்துக்கு வந்துருவாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு பஸ் போகும், அதுல கொண்டு போயிருவாங்க. மறுபடியும் ஈவினிங் 6 மணிக்கு அங்க கொண்டு டிராப் பண்ணிடுவோம். தூத்துக்குடியில ஒண்டி தான் இருக்கா சார், வேற எங்கெல்லாம் இருக்கா உங்களுடைய கிளைகள் எதா இருக்கா சார்? இப்ப நாங்க இல்ல சார், இப்ப தூத்துக்குடியில என்னோட நிறுவனம் இருக்கு. இப்ப தூத்துக்குடியில இருந்து அடுத்து வந்து ஒரு 15-16 கிலோமீட்டர்ல இன்னொரு புதுசா நாங்க ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இடையில அந்த மழை வந்து தண்ணி வந்ததுல நிறைய ஃபேக்டரி எங்களால கிட்டத்தட்ட நிறைய லாஸ் ஆயிடுச்சு. அவ்வளவு ஃபேக்டரியுமே தண்ணி. அப்போ இதுல இருந்து மீண்டு வரணுங்கிற எண்ணத்துல ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். நான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னால நம்ம ஊர் கலெக்டரை போய் பார்த்தேன். கலெக்டரை பார்த்து இந்த அவார்டை காமிச்சு இந்த மாதிரி மேற்கொண்டு என்னுடைய புதிய தொழிற்சாலையில ஒரு 100 பேருக்கு நான் வேலை வாங்க ரெடியா இருக்கிறேன். அவங்களுக்கு வந்து தனியா தங்குறதுக்கு இடத்தையும் கொடுத்து நாங்க அவங்களுக்கு எல்லாம் ஃபுட் அகாமடேஷன் கொடுத்து நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிறோம். எனக்கு இவங்களுக்கு அப்படி இல்லைன்னா லோக்கல்ல இருந்து வந்து போற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பாயிண்ட்ல அவங்களை கொண்டு நீங்க விடுற மாதிரி ஒரு செயல்படுங்க சார்னு சொல்லி இருக்கிறோம். அவங்களும் தூத்துக்குடி மாற்றுத்திறனாளி ஆபீஸ்ல உள்ள டிடி சார்ட்ட பேசினாங்க. இந்த கோயில்பட்டி குருவிசாலை அந்த இடத்துல நிறைய இருக்கிறாங்க, அவ்வளவு பேருக்கும் ஒரு தொழில் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இப்ப அவங்க தலைமைச் செயலகத்துக்கு மாத்திட்டாங்க. அந்த கலெக்டர், தூத்துக்குடி கலெக்டர் இப்ப அங்க மாத்திட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஞாபகம் இருக்கும், கண்டிப்பா அவங்கள்ட்ட நான் ரெஃபர் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அமைச்சரையும் பார்க்கலாம் சார், அமைச்சர் கீதா ஜீவனும் தூத்துக்குடி மாவட்டம் தானே, அமைச்சரை நீங்க பார்க்கலாம். நாங்க இல்ல இப்போ இதுவரை நாங்க அந்த லைன்ல போனதே கிடையாது. இந்த விருது வழங்கினதுக்கு அப்புறம் அமைச்சரை போய் பார்த்தோம், இந்த மாதிரி விருது வழங்கிருக்கான்னு சொல்லி. எம்பிட்டையும் நாங்க சொல்லிடுவோம் சார், இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்குற ரெடியா இருக்குன்னு சொல்லி. எம்பியும் இப்போ நேற்று மிந்தானத்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. அந்த மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்துல அதிகமா வேலை வாய்ப்பு வழங்கிறதுக்காக முதலமைச்சர்கிட்ட பரிந்து பெற்றிருக்காங்க. இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளி எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம்னு ஒரு அவங்களுடைய எய்ம் வந்திருக்கு. ஸோ அதையும் நாங்க பண்ணியிருக்கிறோம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். நன்றி நன்றி. மேலும் உங்களுக்கு பணி சிறக்க வாழ்த்துக்கிறேன். நமஸ்காரம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நமஸ்காரம். ராமகிருஷ்ணன் பேசுங்க. நமஸ்கார சங்கம் ராமகிருஷ்ணன். நம்ம தூத்துக்குடி அன்பருக்கு நம்முடைய மனமார்ந்த வணக்கம். அவருடைய முயற்சிகள் வெற்றியடைய, மேலும் மேலும் வெற்றியடைய நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம். அதுவும் அவருடைய எண்ணங்கள் வயதானவங்களுக்கு உதவி பண்ணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்கள எல்லாரும் புறந்தள்ளிடுறாங்க. இது மாதிரி ஒரு வருமானம் இருந்ததுன்னா அவங்களுக்கு சௌகரியமா இருக்கும். ரெண்டாவது, நான் நியூஸ் 7 சேனல்ல சங்கராமன் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். நாளைக்கு 8:30 to 9:30, ஞாயிற்றுக்கிழமை 8:30 to 9:30 இரவு, திங்கட்கிழமை இரவு 8:30 to 9:30 அந்த ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு. அது ஆர்டிசத்தை பத்தி ஒரு 5 பேர் டிஸ்கஸ் பண்ற மாதிரி உள்ள ஒரு நிகழ்ச்சி. இது ஒரு பேமெண்ட் பேசிஸ்ல ஏற்பாடாயிருக்கு. இதுல எல்லாரும் கலந்துட்டு இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், இது எல்லா விஷயத்தையும் பொதுமக்களுக்கு அவேர்னஸ் உண்டாக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த முயற்சிக்கு எல்லாரும் தோல் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். உதவி கருத்துலயும் இதோட லிங்க் எல்லாம் போட்டு விடுங்க. நாளைக்கு நியூஸ் 7 சேனல் 8:30 to 9:30 தயவு செய்து எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ ராமகிருஷ்ணன். அண்ட் அட்மின், please circulate this information to all our members. And next speaker Ebenezer. சொல்லுங்க ராமகிருஷ்ணன். அப்புறம் நம்ம ஸ்பைனல் இன்ஜுரி கெட் டுகெதர் நண்பர்களோட கெட் டுகெதர் நடந்துருக்கு. கிட்டத்தட்ட 130 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு ரேலி எல்லாம் இருந்தது. இன்னைக்கு சாயந்தரம்
டாக்டர்ஸோட உரைகள்லாம் இருந்தது. இன்னைக்கு மெடிக்கல் செக்அப் எல்லாம் நடந்ததெல்லாம் முடிஞ்சது. இப்ப கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இங்க ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்கால இருந்தெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதனால ஸ்பைனல் இன்ஜூரி பேஷண்ட்லாம் நிறைய ஆக்கமும் ஊக்கமும் பெறாங்கன்னு சொன்னா அது மிக இல்லை. இதை பத்தின ஆர்டிகளும் உதவிகரத்துல போடலாம், நான் அனுப்ப சொல்றேன். நன்றி சார், நமஸ்காரம். Thank you, Ramakrishna. Thank you. And next speaker, Ebenezer. வணக்கம் சார். பேரவையின் அனைத்து உயர்ந்த உள்ளங்களுக்கும், மாநில தலைவருக்கும், பேராசிரியர் சிதம்பரம் ஐயா அவர்களுக்கும், ஆயக்குடி அமர் சேவா சங்கத்தினுடைய தலைவரும் செயலாளருமாக ஐயா ராமகிருஷ்ண ஐயாவுக்கும், சங்கராம் ஐயாவுக்கும், மற்றும் இந்த பேரவையின் முக்கிய விருந்தினராக இருக்கின்ற தூத்துக்குடி தொழில் முனைவோர் ராஜேந்திர ஐயாவிற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜேந்திர ஐயாவுக்கு ரொம்ப பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். ஏன்னா நிறைய கம்பெனிகளோ அல்லது நிறைய தொழில்நுட்பங்களோ இருந்தாலும் மாற்றுத்திறனாளிக்கென்று அவங்களுக்கு செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் அவங்களை புறம்பே தள்ளாத, அவங்களுக்கு உண்டான வேலைகளை கொடுத்து அவங்களுக்கு உண்டான ஊக்கத்தையும் கொடுத்து ஆதரிக்கின்ற ராஜேந்திர ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிக்கிறதுக்காக நான் பேசுகிறேன். அதுவும் இல்லாம அவரு எந்த ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் என்னுடைய கம்பெனியில நான் சேர்த்துக்கிறேன்றது பெரிய உயர்ந்த உள்ளம். இந்த உயர்ந்த உள்ளத்துக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. Okay, thank you, Ebenezer, for your greetings message. And next speaker, Dr. Chidambaram. Dr. Chidambaram, please. Sir, Rajakoti sir, vanakkam. Thanks for valuable message. எங்க இதுவரையும் நாங்க வந்து எங்க பேரவையில வந்து ஒரு குட்டி தான் நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப 2 குட்டி இணைஞ்சிருக்கிறீங்க. ஒன்னு வருத குட்டி, இன்னொன்னு ராஜா குட்டி. உண்மையிலேயே உங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுடைய இந்த பேர் உள்ளவங்க எல்லாம் தலைவர்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் வந்து 2 தலைவர்கள் இன்னைக்கு இருக்கீங்க. மிகச்சிறந்த ஒரு ஸ்பீச் சார், நல்லா இருந்தது. உங்க டாக் நல்லா இருந்தது. உங்களுடைய ஹைலைட் என்ன தெரியுமா சார், இந்த டாக்ல நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த மாவட்டத்துல கூட நீங்க வாய்ப்பு கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க. அதாவது தூத்துக்குடி தான் வந்து நீங்க வந்து இந்த தொழில் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாற்றுத்திறனாளிகள் வந்து 4 வீலர் வச்சுக்கிட்டு வந்து அவங்க வந்து கடைக்கடையா போயிட்டு அவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு தேவை பேக் மாதிரி விஷயங்கள் தேவைன்னா நிச்சயமா நம்ம நபர்கள் வந்து அதை வந்து அவங்க எவ்வளவு தேவை டிமாண்ட் இருக்குன்னு சொல்லி அந்த மாவட்டத்துக்கு போவாங்க. அவங்களுக்கும் நீங்க தனியா வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டாம். எங்களுடைய கம்பெனிலேயே வந்து ஜிஎஸ்டி போட்டு அந்த பில் வச்சு நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அங்க இருக்கிற மாவட்டத்திலயும் எங்க வாய்ப்பு உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சார். அது இல்ல சார், இப்போ இவ்வளவு நாள் அவங்க வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வேண்டாம். இப்போ வந்து வேலை வாய்ப்புன்னு வேண்டாம், தொழில்ல நாங்க எங்களால சார், அதாவது ஒரு விஷயம், ஒரு நபர் போய் ஒரு கடையில ஆர்டர் இருக்குன்னு சொல்லி போகும்போது அவர்களுக்காக ஆர்டர் கொடுப்பாங்க. சோ அந்த இடத்துல அவங்கள ஹைலைட் பண்றதுக்கு, அவங்கள அடுத்த தரத்தை கொண்டு போறதுக்கு என்னால எந்த முயற்சி பண்ணுமோ நான் பண்ணி தரேன் கண்டிப்பாக. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் அவங்களுக்காக நேரா போறேன்னா கூட நேரா போயிடுவோம் சார் நாங்க. அதான் சார், ஆக்சுவலா நேற்றுக்கு நீங்க சொல்லும் போது ஆல் இண்டியா லெவல்லயும் பிளஸ் தமிழ்நாடு லெவல்லயும் நீங்க பண்ணணும்னு சொல்லும் போது என்ன தலைப்பு கொடுக்கலாம்னு சொல்லி யோசனை பண்ணும் போது ஏன் வந்து வேலை வாய்ப்பு மட்டும் கொடுக்கணும், அதனால வந்து பணி மற்றும் தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள்னு கொடுக்கலாம். அந்த ஆக்கமும் ஊக்கமும் கூட தெரிஞ்சது. அதனால அந்த ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தோம். அந்த அதே அளவுக்கு வந்து உங்களோட டாக்கும் ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் கமிட்மெண்ட் சார். நீங்க என்டையர் ஃபேமிலியும் சேர்ந்து செய்யறேன்னு சொல்றீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தாயினுடைய வார்த்தையை தான் உங்களுக்கு வழிகாட்டி இருக்குன்னு சொல்லும் போது தாயினுடைய வார்த்தைகள் வந்து எப்போ நம்மளை வந்து உச்சத்துக்கு கொண்டு போறோங்கிறதுக்கு நீங்களே ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சார். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றி சார். Thank you, Dr. Chidambaram. Next speaker, Theni Pandi. Theni Pandi. தேனியில பேசலாம்னு நினைக்கிறேன். தேனி பாண்டி. சார் பேசுங்க. தேனி பாண்டி சார் பேசுறாரு, வாய்ஸ் வரல. அன்மியூட் பண்ணி பேசுங்க.
மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பேசுவேன். பாண்டியா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மேடம் சைன் லைன் இன்டர்பிரட்டர் மேடம் சிவகாமி மேடம் அவங்கள ஏதாச்சும் ஹியரிங் இம்பேர்டா இருக்காங்களா செக் பண்ணுங்க மேடம். செவித்திறன் குறைவு அவங்க இருக்காங்க. அவருக்கு சைன் எனக்கு மைக் ஆன் பண்ணாம பேசுறாங்க. சார் இல்ல அவரு வந்து நார்மல் பர்சன் தான். அவருக்கு ஏதோ சிஸ்டம் ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணல. ரொம்ப முயற்சி எடுக்கிறார். போட்டோகிராஃபர் அவரு மதுரை மாவட்டம் தேனி தான். இல்ல பாண்டியா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இருக்காரா என்னமோ. கரெக்ட் சார், அன்மியூட் பண்ணணும். பண்ணாத அப்படியே வச்சிருக்காராட்டு இருக்கு. ஓகே, தேனி பாண்டி வரலீங்களா லைன்ல? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் பகவதி குமார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் திருநெல்வேலி மாவட்டம் பகவதி குமார், உதவிக்கர மாற்றுத்திறனாளர் சங்க தலைவர், மாநில தலைவர் மற்றும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் அத்துணை பேருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை இருகரம் கூப்பி தெரிவித்து, இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்து நம்மிடையே சிறப்பானது ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராஜேந்திரன் சார் அவர்கள் சந்தானம் பேக்கேஜிங் பிரைவேட் லிமிடெட் ஓனர். எங்க பக்கத்து மாவட்டம் இருந்தாலும் சாரை இதுவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. இன்று உலகம் முழுவதும் நம்ம உதவிக்கரம் தொலைக்காட்சி மூலமாக சாருடைய பேட்டி போகும். தூத்துக்குடியில் இருந்தாலும் அகில உலகத்தில் உள்ள அனைவரும் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பினை தந்தது நமது பேரவை. சார விரைவில் நம்ம சார் நாங்க திருநெல்வேலி மாவட்டம் சார். உங்க கண்டிப்பா சார், நான் உதவிக்கரம் சங்க தலைவரா இருக்கேன் சார். நன்றி நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப அருமையா பணி பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய இன்டர்வியூ எல்லாம் பார்த்ததுல சார், தவழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகள் ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் வைவா 2 பாஸ் ஆனாலும் ஒன்னால ஒரு ஃபைலை தூக்கிட்டு போக முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ற இந்த காலத்துல எல்லோருக்கும் ஒரு அரவணைத்து அவர்களாலும் முடியும், உங்களாலும் தவழ்ந்து செல்லும், உங்களாலும் சாதிக்க முடியும் என்று காட்டிக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு மாற்றுத்திறனாளி சமுதாயத்தின் சார்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை உதவிக்கரம் சார்பாக தெரிவித்து மகிழ்கிறோம் சார். பேரவை செய்கின்ற இதுல உங்க பங்கு இன்னைக்கு வந்திருக்கு. ஒவ்வொரு வாரமும் நம்ம மாநில தலைவர் அவர்கள் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை வரவழைத்து நமது கூட்டத்தில் வீட்டிலிருந்தே அனைவரும் ஒரு விஐபியை சந்திக்க வைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 60-65 பேர் இடையில மீட்டிங்ல நீங்க உங்களை பாத்துக்க 65 பேர் 10 பேர் சொன்னா 650 பேர் 6500 பேர் போகக்கூடிய வாய்ப்புகள். இது அத்தனைக்கும் ஒரு இருந்த இடத்துல இருந்தே ஒரு தவழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றவர்கள் மற்றும் அனைத்து ரக உதவி செய்யக்கூடிய உங்களை அறிமுகப்படுத்தியதுல தலைவர்கள் அத்தனை பேர் நன்றியை தெரிவிக்கிறோம். உங்க பணியை பாராட்டுறேன் சார். நிச்சயம் நீங்க திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு நாள் வந்து எங்க மாவட்டத்து மக்களுக்கு தேவையான கருத்துக்களை ஒரு நாள் பேசணும் சார். ஒரு மீட்டிங் போட்டு எங்க மாவட்டத்து ஆட்களுக்கு நீங்க பக்கத்துல இருக்கோம் திருநெல்வேலி, நான் ஒரு நாள் கண்டிப்பா உங்களை நேரில் வந்து சந்திக்கிறேன் சார். அதுக்கு முன்னால வெல்கம் வெல்கம் சார், வெல்கம் வாங்க. ஓகே சார், உங்களது பணி சிறக்க வாழ்த்துக்கள். உதவிக்கரம் சார்பாகவும் பேரவை சார்பாகவும் உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் சார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி சார். அடுத்த தேனி பாண்டி ரெடி ஆயிட்டார். தேனி பாண்டி பேசுங்க சார். வணக்கம் சார். சார், அனைத்து சொந்தங்களுக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவன பேரவை நடத்தும் 123வது இடைவெளி கருத்தரங்கம் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்தல்ங்கிற தலைப்புல வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விருது வாங்கிய ராஜேந்திர சார் அவர்கள் சிறப்பான ஒரு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வர்றாரு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள் சார். தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இணையவள கருத்தரங்கத்துல நான் சில மீட்டிங்ஸ்ல அட்டன் பண்ணியிருக்கிறேன். அது வந்து நிறைய பயனுள்ள கருத்தரங்கு பேசுறத நான் நிறைய எனக்கு பயனுள்ள விஷயங்களை நடந்திருக்குங்க சார். ஏன்னா நம்ம வந்து தேனீக்கள் அறக்குதுன்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிக்கான உதவக்கூடிய அமைப்பு 51 கிராமங்களை ஒருங்கிணைச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். முக்கியமா வந்து உதவிக்கரம் வரதக்குட்டி ஐயாவை பத்தின அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 10 ஆண்டுகள் அவர் கூட வந்து நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன். அவருடைய செயல்பாடுகள்
அந்த உதயகரம் மாத இதழ் வந்து தினந்தோறும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். பல்வேறு அரிய தகவல்கள், அது இல்லாம மாற்றுத்திறனாளி சொந்தங்களுக்கு அரசு சார்ந்து தனிப்பட்ட முறையில் ஆடிட்டு வரதக்குட்டி சார் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் ஆயக்குடி அமர் சேவா சங்கம் சார் அவர்களுக்கும் உதயகரம் கோபிநாத் அவர்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். தொடர்ந்து வந்து மாற்றுத்திறனாளி சொந்தங்களுக்காக அதிக முறை பணியமர்த்திய ராஜேந்திரன் சார் அவர்களை பத்தின ஒவ்வொருத்தரும் பேசினாங்க. சாரு நிறைய விஷயங்களை பேசினாரு. அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மாற்றுத்திறனாளி சொந்தங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய வேலை பளு எப்படிங்கிறது தெரியும், வேலை சூழல் எப்படிங்கிறது தெரியும். ஏன்னா தவளும் மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சொந்தங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த சிரமத்துக்குள்ளக்கூடிய சூழலை வந்து ராஜேந்திரன் ஐயா வந்து அதிக பேரை பணியமர்த்தி அதுக்கான அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பல சிறப்பான சேவை பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ராஜேந்திர ஐயா அவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மீட்டிங்ல என்னைய பேச செய்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ தேனி பாண்டி. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் திருமல் ராஜ். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. சார் ராஜேந்திரன் சார் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க சார். நீங்க வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பயிற்சி கொடுக்குறீங்க, பிளஸ் வேலையும் கொடுத்துருக்கீங்க. தமிழக அரசினுடைய இந்த விருது பெற்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் சார். ஏன்னா தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது கொஞ்சம் பெரிய டஃப்பான விஷயமா தான் போயிட்டு இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் ஒருத்தர் வேலை கொடுத்தாரு காஞ்சிபுரத்துல. அது என்னத்துக்கு நான் நினைவு கூர்ந்து நான் பாக்குறேன் நானு. அது மாதிரி நீங்க ஒரு 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்கன்னு போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். ஒரே ஒரு விஷயம் தான் சார். மிஸ்டர் ராஜேந்திரன் சார், நீங்க வந்து இப்போ கம்பெனி புதுசா ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லைங்க சார்? ஆமா சார். அதுக்கு நீங்க கவர்மெண்ட்ல இந்த நிறைய சப்சிடிஸ் எல்லாம் இருக்கு, அதுக்கான அப்ளை பண்ண முடிஞ்சதா, பண்றீங்களா சார்? சார் நான் இதுவரை எந்த சப்சிடியும் நான் யூட்டிலைஸ் பண்ணல சார். நான் அதோட எங்களுடைய நோக்கம் வந்து அரசுல எதுவும் கிட்டத்தட்ட இப்போ 2024 நான் லாஸ்டா வந்து இறையன்பு சார் ஐஏஎஸ் வந்து நான் சென்னையில வந்து பார்க்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல கிட்டத்தட்ட நாங்க ஒரு 2 மணி நேரம் நான் சார்ட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் வந்து துடிசியான்னு சொல்லி தூத்துக்குடி ஸ்மால் ஸ்கேல் அசோசியேஷனோட செக்ரட்டரியா இருந்தேன். அப்போ வந்து இடிஐ டிபார்ட்மெண்ட்ல இருந்து நியூ என்டர்பிரினர் உருவாக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நாங்களும் அவங்களும் ஒரு எம்ஓஐ சைன் வச்சிருந்தோம். அப்போ வந்து அந்த துறைக்கு வந்து எம்டியா இருந்தது ஐஏஎஸ் வந்து இருந்தாங்க சார். ஆமா இறையன்பு சார்ட்ட நான் ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சார் வந்து என்னைய ரொம்ப பாராட்டி என்னைய வழி அனுப்புனாங்க. அப்பதான் சொன்னாங்க நிறைய பெனிஃபிட் இருக்கு, அதை நீங்க ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி. நான் சொன்னது எனக்கு எங்களுடைய போக்கஸ் என்னன்னா சார், நான் எதையாவது ஒண்ணு பப்ளிக் பண்ணணும்னு நினைச்சோம்னா ஆண்டவனுக்கு அவங்களுக்கு வேலை இல்லாம ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாது, வேண்டாம். நிறைய மீடியாக்கள் லோக்கல்ல வந்து எங்களை கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்க எடுத்து வைக்கிறோம், எதுவுமே நாங்க அலோவ் பண்ணவே மாட்டோம். அது 2016 2017 அந்த விருதுக்காக கண்டிப்பான முறையில உங்களுக்கு விருது கொடுக்கணும். அதாவது விருது எனக்கு இல்ல, நான் ஒரு விருது வாங்கினேன் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல உள்ள கம்பெனியும் இந்தியாவில உள்ள எங்களை மாதிரி பேக்கேஜ் இண்டஸ்ட்ரியும் இவங்களுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க வந்து அதுக்கப்புறம் தான் எல்லா இதுக்கும் நாங்க தலையாடணும். சரி, நீங்க உங்களுடைய இஷ்டம், அவங்களுக்கு வாய்ப்பு நம்ம அதிகமா வழங்க முடியுங்கிற எண்ணத்துல. அதனால ஆனா இப்போ வந்து சொன்னாங்க இவங்களுக்கு வந்து இஎஸ்ஐபிஎஃப்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு இருக்குன்னு இருக்காங்க. அப்பதான் அதை வேணா நான் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு இருக்கிறத வந்து நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஆமா, நீங்க சார் மாவட்ட தொழில் மையம் ஒரு மாவட்டத்திலும் இருக்கு. ஆமா, மாவட்ட தொழில் மையம் அங்க சார் பொது மேலாளர் இருப்பாங்க. ஜென்ரலா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்எஸ்எம்இ ஒன்று உருவாக்குறாங்கன்னா புது மிஷின்ஸ் வாங்குறவங்களுக்கு 25% மானியம் கொடுத்து இருக்கு. நீங்க புது கம்பெனி இப்ப போட போறேன்னு சொல்றீங்களா, அதுக்கு பிளஸ் எக்ஸ்பான்ஷன் நீங்க பண்ணும்போது புதுசா வாங்குற மிஷின்ஸ்க்கு அது கூட மானியம் உண்டுங்க. ஏன்னா நீங்க வந்து நிறைய பண்றோம், நம்ம சேவை பண்றோம், பிளஸ் வந்து அரசாங்கம் கொடுக்குற லீகலான ஒரு அந்த மானியம் சொல்றது அது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான மானியங்கிறது அது கவர்மெண்ட் கொடுக்கறது, அதை நாங்க அப்ளை பண்ணிருக்கோம். சரிங்க. இது மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்பாயிண்ட் பண்ணா கொஞ்சம் ஒரு சில சலுகைகள் இருக்கு, ஜியோல பாத்துருக்கேன் நான். இல்ல அது நீங்க அதையும் கொஞ்சம் ஷார்ட்டா டிஸ்கஸ் பண்ணுங்க.
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு வழிமுறை பண்ணுங்க. நாங்க அதையும் நாங்க ஏத்துக்கிறோம் சார். நாங்க இருந்தேன்னா அதை ட்ரை பண்ணுவோம் சார். சார் நானு அலுவலகம் போன உடனே அவங்க படிச்சுட்டு மாற்றுத்திறனாளிகள் பணிய அமர்த்தினால் என்னன்றது மட்டும் கொஞ்சம் சரி, எனக்கு ஒரு சின்ன சார், ஒரு செகண்ட் நான் பேசலாமா சார்? சார் பேசுங்க சார், பேசுங்க. ஹலோ சார், அதாவது இப்போ நம்ம அந்த மீட்டிங் பேசும்போது இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணல எனக்கு ஒரு மனசுல வேற மாதிரி தோணுது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்தந்த மாற்றுத்திறனாளி அசோசியேஷன் இருக்கு. ஒரு நாள் ஒரு கூட்டம் ஒன்று அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த கூட்டத்தில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன். பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம எப்படி வேலை வாய்ப்பை உருவாக்கணும், இல்லை எப்படி தொழில் வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். ஸோ இது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை நம்ம செய்ய முடியும். இதனால நம்மளுடைய கம்பெனிகள்ல அந்த அதாவது ரெண்டு விஷயம் சார், நம்மளுடைய கம்பெனியும் வளரணும், அதோட சேர்ந்து நம்ம மக்களையும் வளர வைக்கிறதுக்கு என்ன வழி பண்ண முடியும் அப்படிங்கிற, அதாவது இப்போ ரெகுலரா ஒரு தொழில் போயிட்டு இருக்கு. இந்த தொழில ஒவ்வொரு ஊர்லயும் இப்போ திருநெல்வேலின்னு சொன்னோம்னா திருநெல்வேலியில இருக்கிற தொழில் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் திருநெல்வேலியில உள்ள மாற்றுத்திறனாளி மக்களுக்கு ஏன் தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியாது, அந்த ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து ஏன் ஊக்குவிக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு நினைப்பு இப்போ எனக்கு அது தோணுது சார். ஒவ்வொரு அந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு நாள் நீங்க ஒரு நாள் ஒரு கூட்ட கருத்தரங்கு மாதிரி வச்சு ஒரு மீட்டிங் பிளான் பண்ணீங்கன்னா அந்த மீட்டிங்ல நான் வாரேன். அவ்வளவு பேருக்கும் தொழிலுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். இவங்க எங்க போய் தொழில் பண்ணாலும் அந்த இடத்துல நான் ஓவர் போன்ல பேசிக்கிறேன். அவங்களுக்கு என்னால அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுமான்னு ஒரு ட்ரை பண்ணுவோம் சார். அப்படி நினைச்சிருக்கேன். அது உங்களுடைய கருத்துக்களை மட்டும் சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். மிஸ்டர் ராஜேந்திரன், மிஸ்டர் திருமல் ராஜ் உங்களோட பேசினார் இல்லையா, அவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ்ல எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட்ல ஆபீசரா இருக்காரு அவரு. அவரும் நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம இந்த அரங்கல்ல வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு பேசியிருக்கோம். நிறைய எம்எஸ்எம்இ ஸ்கீம்ஸ்ல வந்து மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. பேங்க் லோன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ நீங்க ரெண்டு பேரும் நம்ம கலந்து எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் மூலம் வேலை வாய்ப்புகள்லாம் வாங்கி கொடுக்கலாம்னு நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சார். தேங்க்யூ திருமல் ராஜ் ஃபார் இன்டராக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் குமரி வீல் சேர். குமரி, கன்னியாகுமரியிலிருந்து வசந்தகுமார். வணக்கம் சார். இந்த நேரத்துல நம்ம டிபோ பேரர்களுடைய அனைத்து தலைவர்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல நம்முடைய சகோதர சகோதரிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துல ராஜேந்திரன் சாருடைய உரை கேட்டதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க சார் குமரி வீல் சேர் சேட்டம்ன்றஸ் சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல 7 வருடமா மாற்றுத்திறனாளிகள் மத்தியில நாங்க வந்து பணி செஞ்சுட்டு வர்றோம். எங்களுடைய எய்ம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக பேருக்கு வேலை கொடுக்கணும். அதுதான், படிச்சு முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கணும் தான். உங்களை இந்த மீட்டிங்ல சந்திச்சதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். உங்களோட யூனிட் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க வந்து முழு சப்போர்ட் பண்றோம். அதனால ஒரு 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு நாள் நாங்க ஒரு 100 மாற்றுத்திறனாளி கூட வச்சு அதுல வந்து அவங்க பேசுறதுக்கு நாங்க வந்து அதுக்குள்ள கூடிய விரைவில் இன்னும் 1-2 வாரத்துக்குள்ள அதுக்குள்ள முடிவு நாங்க எடுத்து செய்யறோம் சார். நீங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கறதுக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா என்னுடைய நம்பரை குறிச்சுக்கோங்க சார், நான் ஹெல்ப் பண்றேன். நான் கண்டிப்பா வர்றேன், கண்டிப்பா வருகிறேன். ஓகே தேங்க்யூ சார். நன்றி சார். வசந்தகுமார் சார், உங்களுடைய நம்பர் சார், வசந்தகுமார் சார் நம்பர் கிடைக்குமா? நம்பர் வந்து 94431 70046 70046 அப்படிதான் சார்? ஆமா. ஓகே தேங்க்யூ சார். நன்றி சார். ஓகே தேங்க்யூ. ஓகே சார். தென் நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் கௌஸ் பி. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம் சார். திருவள்ளூர் மாவட்டம். ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் நியாய விலை கடையில விற்பனையாளரா வேலை செய்யறேன். கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். டிஆர்பி எக்ஸாம்ல செலக்ட் ஆகணும் சார். ரிட்டன்ல சவலும் மாற்றுத்திறனாளி என்ற காரணத்துக்காக எனக்கு வந்து வைவால வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க சார். ஹலோ,
ஓகே, யுவர் கொஸ்டின். பகவதி சரிம்மா, நீங்க குமார் என்ன ஐயா பண்றீங்க? சொன்ன மாதிரி ஆ, அத பத்தி அதாவது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் பேசும்போது உங்க மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்கோம், வேற கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஏதோ ரீசன் சொல்றாங்க. டிகிரி முடிக்காதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, டிகிரி முடிச்ச எங்களுக்கு கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்கும் முடிச்சிருக்கேன். ஆனா அதை பத்தி எதுவுமே அவங்க கேர் பண்றது இல்ல. தவழும் மாற்றுத்திறனாளின்றதால அவங்க வந்து கொஞ்சம் பார்ஷாலிட்டி பாக்குறாங்க சார். ஹலோ, சொல்லுங்க. அதாவது உங்களுடைய நீங்க பிரச்சனையை சொல்லியிருக்கீங்க. நீங்க என்ன பண்றீங்க? நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கீங்க இல்லையா? நீங்க வந்து ஒரு ரைட் எ லெட்டர் டு மீ, உதவிக்கரம் கோபிநாத்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் அதாவது அரசாங்கத்துல வந்து ஒரு மாற்றுத்திறனாளி என்ற காரணத்துக்காக எந்த வேலையும் ரிஜெக்ட் பண்ண முடியாது இப்போ பிரசன்ட் ரூல். ஸோ நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்கம்மா, தென் வில் டேக் இட் ஃபார்வர்ட். நம்ம கவர்மெண்ட்டுக்கு அந்த திருவள்ளூர் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மூலமாகவும் அல்லது நம்ம டிடிஆர்ஓ மூலமாகவும் இந்த மேட்டரை எடுத்து செல்வோம். நீங்க யூ கால் லேட்டர். ஓகே, ரைட். தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். எனிபடி எல்ஸ்? அத்தியனன் சேலம். பேசுங்க அத்தியனன். சார், நான் அத்தியனன் சேலம் மாவட்ட உதவிக்கர மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்கம் ராஜேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம். சேலம் மாவட்ட சங்க தலைவர். 35 ஆண்டுகளாக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். வரதக்குடி மிக சிறப்பாக எங்களது சங்கம் மாநிலத்திலேயே முதல் சங்கமாக விளங்குகிறது என்பதை சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தோடு எனக்கு 2005ஆம் ஆண்டிலே சிறந்த சமூக சேவகர் விருது தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அந்த அளவுக்கு என்னுடைய ஒரே வேண்டுகோள், சேலம் மாவட்டத்திலே விரைவிலே ஒரு கூட்டம் ஆரம்பிக்க இருக்கின்றோம், ஒரு பொது முகாம் என்று. அந்த நேரத்திலே தங்களை அழைக்கும் பொழுது தாங்கள் சேலம் மாவட்டத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி தங்களுடைய தொழிலிலே அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக சார். விரைவில் உங்களுடைய அழைப்பு கேட்டு உங்களுடைய அனுமதியை துவக்க இருக்கின்றோம். கண்டிப்பாக சார். உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இது மாதிரி ஒரு ஊருக்கு 2 பேர் இருந்தா போறோம். உண்மையிலுமே அந்த மாநிலம் பூரா உள்ள மாற்றுத்திறனாள சகோதர சகோதரிகள் மிகவும் பயன்பெறுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எங்கே செல்வது, என்ன தொழில் செய்வது என்று தெரியாமல் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கும் பொழுது இன்று அருமையானதொரு தலைப்பை கொடுத்து நல்லதொரு சிறப்பு விருந்தினரை அழைத்து பேச வைத்திருப்பது பாராட்டுக்குரியது. அதற்காக நிர்வாகிகளுக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். Then anybody else? It's okay. இப்போ வந்து நம்ம லைக் சிறப்பு விருந்தினர்கள் வந்து சிறப்பான ஒரு ஆஃபர் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது மாற்றுத்திறனாளிகள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அவங்களுடைய பிசினஸ்ல அவங்களுடைய நாட் ஓன்லி ஹிஸ் ஓன் பிசினஸ் மற்றும் அவருடைய நண்பர்கள் மூலமாக அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதில் அவங்க ஆதரவை அளிப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு நம்முடைய பேரவையின் சார்பாக நன்றி கலந்த பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். அதாவது அவர் ஒரு பிசினஸ் ஆஃபர்லாம் கொடுத்துருக்காரு. அதாவது நீங்க வந்து அவருடைய அந்த பேக்கேஜிங் இதில் வந்து நீங்க வந்து யூ கேன் பி அ ரெஃபரல். நம்ம சொல்லுவோம், நம்ம ரெஃபரல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ பிகாஸ் ஆஸ் அன் ஆடிட்டர் நான் நிறைய இந்த சேல்ஸ் ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர்ஸ் போய் புக் பண்ணுவாங்க. ஆர்டர்ஸை புக் பண்ணிட்டு தென் தே வில் பாஸ் ஆன் தி ஆர்டர் டு தி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அவங்க வந்து தே வில் சப்ளை. அதுக்கு பேஸ்ட் ஆன் தட் ஆர்டர்ஸ் புக் இவங்க வந்து ஒரு கமிஷன் அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் லைனையும் நீங்கள் உருவாக்கி சார் நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் இது மாதிரி உதவுவதற்கான சில ஒரு பிஸ்னஸ் வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில்
கேட்டுக்கொள்கிறேன். And before we conclude this meeting today, anybody else would like to speak other than Dr. Chidambaram? Before we conclude. Okay. Trimal Raj has raised his hand again. Mr. Trimal Raj, go ahead. சார் மன்னிக்கவும், டேட்டா தீர்ந்து போச்சு போல நான் கவனிக்கல, அதான் கட் ஆயிடுச்சு சார். சாரி. அதனால ஐயா உங்களை மன்னிக்கணும், எல்லாருக்குமே சிரமத்தை கொடுத்துட்டேன். அதனால சார் நான் கொஞ்சம் போயிட்டு நான் ஜியோ பார்த்துட்டு ஐயா உங்களுக்கு நம்ம நிறுவனத்துக்கு மானியங்கள் என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் அப்டேட் பண்றேங்க சார். மிஸ்டர் ராஜேந்திரன் சார். கண்டிப்பா சார். காஞ்சிபுரம் டிக்கில நான் ஒர்க் பண்றேன் சார், சூப்பர்டென்டா இருக்கேன். ஓ ரைட் சார், சூப்பர் சார். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஏதாவது தகவல் தேவைன்னா எனக்கு கொஞ்சம் பேசலாம். சார் உங்களுடைய நம்பர் சொல்லுங்க சார். சரி உங்களுடைய நம்பர் சார். 6383 6383 90 90 9949 9949. ரைட் சார், தேங்க்யூ சார். நாட் ஒன்லி இது சார், நம்ம லோன் விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கான கவர்மெண்ட் கொடுக்குற லோன்ல என்ன சலுகைகள் அது மாதிரி, பிளஸ் புதுசா ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்ட் அப், ஜென்ரலா நான் அன்னைக்கு பேசும்போது சொன்னது தான். அந்த ஸ்கீம்ஸ் எப்பயுமே இருக்கு. நம்ம மாற்றுத்திறனாளர்கள் எப்பயுமே என்ன சார் தலைவர் அவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கே நான் நம்பர் கொடுத்துருக்குறேன். எப்போ தொடர்பு கொண்டாலும் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டில் அங்கங்கே இருக்க என்னோட மாதிரி சூப்பர்டென்ட் இருக்கிறாங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி பண்ணி எல்லாருக்கும் உதவி பண்ண வாய்ப்பு உண்டு. அதனால சார் நீங்களும் நான் என்ன வாய்ப்பு பண்ணேன், நான் பார்த்துட்டு ஜியோ கொஞ்சம் படிச்சுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேங்க சார். இல்ல எங்களுக்கு என்னன்னா சார், அவங்களுடைய மறுவாழ்வுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். எஸ் சார், எஸ். அதே மாதிரி நான் மாற்றுத்திறனாளர் அலுவலகத்திலையும் இங்கே விசாரிக்கிறேன் சார், காஞ்சிபுரத்துலையும். ஓகே. நம்ம இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா நம்ம சலுகைகள் கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் சார். அது இல்லாம இப்போ நீங்க சார் சிக்கி தாமஸ் மேடம் தான் இப்போ மாற்றுத்திறனாளர் அமைப்புடைய செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா ஆமா. அவங்க மேடம் எங்க டிபார்ட்மெண்ட்ல தான் கொஞ்சம் இது முன்ன ஒரு 6 மாசத்துக்கு முன்ன இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி நல்லா தெரியும், எம்எஸ்எம்இ பத்தி. கண்டிப்பா. அதனால சார் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது என்னைக்காவது அவர் மேடம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கூட, இன்னும் உங்களுக்கு என்ன குறைகள் தேவைப்பட்டதுன்னா மேடம் நேரா பார்த்து பேசலாம். ரொம்ப ஓப்பன் ஆட்டு நல்லா பேசுவாங்க அவங்க. நம்ம அமைப்பின் மூலமா தலைவர் இருக்காரு, தலைவருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல ஏற்கனவே நான் அந்த தூத்துக்குடியில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால சிஎம்மோட ப்ரோக்ராம்ல நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணோம். எம்ஓஇ சைன் வச்சிருந்தோம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப்ல, குளோபல் இன்வெஸ்டர் மீட்ல. அதுல அந்த மேடம் தான் எம்எஸ்எம்இல இருந்தாங்க. ஆமா கரெக்ட். மேடம் நான் துடிசி அசோசியேஷன் மூலமா மேடத்தை 1 மணி நேரம் உட்கார்ந்து நான் 1-to-1 பேசிட்டு இருந்தோம். ஓ அப்ப பரவாயில்லை. அப்போ இத பேசல, நாங்க இண்டஸ்ட்ரி டெவலப் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல ஃபுல்லா ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி growth ஆகும், எந்த மாதிரி பண்ணா டெவலப் பண்ண முடியும்னு சொல்லி மேடம் சொன்னேன். அப்ப அது மேடம் அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. எம்எஸ்எம்இ நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க துறையில வந்திருக்கும் போது ரொம்ப நன்றி. நான் அவங்கள பார்க்க வாய்ப்பு இருந்ததுன்னா, மாற்றுத்திறனாளிக்கு என்னுடைய முழு எய்ம் மாறிடுச்சு சார். இது மீட்டிங் முந்தி வேற மாதிரி இருந்தோம். மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள வேலை வாய்ப்பு கொடுக்கணும், தொழில் வாய்ப்பு கொடுப்போம், முதலீடு இல்லாத தொழில் வாய்ப்பு கொடுப்போம். நான் அதாவது சார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு மாசம் ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களை எப்படி பிசினஸ் டெவலப் பண்ண முடியும், எங்கெல்லாம் போக முடியும் நான் கூட்டு போறேன். எந்தெந்த இடத்துல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது நானே சொல்லி கொடுத்து இது கிளாஸ் மாதிரி எடுத்து அந்த கடைக்காரங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி அவங்கள வச்சுக்கிறோம். நான் ரெடி பண்றேன். உருவாக்கி கொடுப்போம். தலைவர் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் நல்லா நம்ம இப்ப போயிட்டு இருக்கு, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கோஆர்டினேஷன் வித் நம்ம தலைவர் அந்த நம்ம உதவிக்கரங்கள் அது மாதிரி பண்ணா ரொம்ப ஈஸியா நம்ம ரீச் பண்ண முடியும் சார். அதோடைய இது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம தலைவர் அவங்களுடைய எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் நல்லா இருக்கு. மிஸ் ராமகிருஷ்ணன் சார் வெரி குட், அவர் எமினென்ட்டா பண்றாங்க. வெத்தக்குட்டிங்க சார் பண்றாங்க. இதுக்குள்ள வந்தாங்கப்பா எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு பெரிய ஒரு உலகமா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க அவங்க சார் கூட கை கோத்துக்கிட்டா நம்ம மாற்றுத்திறனாளிகள் செல்ஃப் சஸ்டைன் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கும் தான் சார் நிச்சயமா. பிளஸ் சிறு சிறு லோன்கள் கொடுக்க நம்ம மாவட்ட தொழில் மையங்கள் தான் இருக்காங்க அங்கங்க. ஸோ சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்றதுக்கு, கடை வைக்கிறதுக்கு, இல்ல சின்ன மிஷின்கள் போடுறதுக்கு அதெல்லாம் கூட அங்க நாங்க பண்ணிட்டு கொடுக்குறோம் அவங்களுக்கு மானியத்தோட. அது இல்லாம மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5% மானியம் நம்ம மாற்றுத்திறனாளி அலுவலர்கள் மூலமா கொடுத்துடுறோம் சார். ஸோ 30% அஷ்யூர்டா மானியம் நமக்கு இருக்குங்க சார். அதனால இதை ஒரு பயன்படுத்தி நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் ஆன் சைட்ல அவங்கவுங்களே பண்ற மாதிரி தான் இன்னும் அருமையா தான் சார் இருக்கும். நம்ம வாழ்வாதாரம் சிறக்கும் சார். கண்டிப்பா நல்ல ஒரு விஷயம்.
சார் நம்ம இல்ல சார் தலைவர் அவங்க பிளஸ் அவங்களுடைய கோஆர்டினேஷனோட நம்ம பண்ணா இன்னும் நல்லா பெட்டரா ரீச் பண்ணலாம் சார். ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற வசதி வாய்ப்போட இருக்கிற மாற்றுத்திறனாளி மக்களுக்கு தனிப்பட்ட முறையில் தொழில் தொடங்குறதுக்கு நானே சப்போர்ட் பண்ணிடுறேன். ஓ ரைட் சார் ரைட் வாய்ப்பு சூப்பர். வசதி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு நாங்க வேற ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறோம். இந்த நல்ல நல்ல வேலைங்கிறது விஷயம். வேண்டாம், வேலை இல்லாம தொழில்ங்கிற லெவல்ல போவோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளே போயிருவோம் சார் நம்ம. நம்மளே ஆமா என்டர்பிரினரா உருவாக்கிடும். அது கரெக்ட். கண்டிப்பா சார். அவங்களுக்கு வந்து மனசுல தைரியம் இருக்கு சார். மனசுல இருக்கு வந்து சார். ஆமா அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்கு. உண்மைதான் அதனால சார் கண்டிப்பா உண்மைதான். முயற்சி வீணாகாது சார். கண்டிப்பா நிச்சயமா சார். உங்களை மாதிரி பெரியவங்க முன்னெடுத்து போகும்போது தான் அது வந்து சிறப்படையுது. ஏன்னா இல்ல நான் பேச்சு வந்து தைரியத்தோட எங்க நீங்க செயலாக்கம் பண்றீங்க, அது பெரிய விஷயம். அது ஏன்னா இல்ல அதான் சார், இம்பார்ட்டன்ட். எங்களுடைய ஃபேமிலியில வந்து இன்னைக்கு நாங்க அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கிறோம். பையங்க வந்துட்டாங்க. ஸோ எஸ் சார். இதுல வந்து என்னுடைய டைம் வந்து இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்றதுல நான் ரொம்ப ஆண்ட முடியல கொடுத்து வச்சிருக்கிறேன் சார். நான் ஆனந்தம் பண்றதுக்கு ரெடியா அடைகிறது. இருக்கேன் சார். உண்மையிலே இந்த சரி. நிகழ்வு இத்தனை நாள் நடந்ததை காட்டிலும் இன்னைக்கு சிறப்பாக தான் இருக்கு. எனக்கு மனசு மகிழ்ச்சியா இருக்கு. தலைவர் உள்ளிட்ட எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நம்ம மனதுக்கு உறுதி கொடுக்குது. பிளஸ் நம்மளால இன்னும் நல்லா பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கு. உங்களோட ஸ்பீச், நீங்க பண்ற சேவை பிளஸ் வந்து எல்லாமே ரொம்ப சேவையா இருக்கு. பிளஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. அதனால நிச்சயமா இது இந்த டீம் சக்சஸ் ஆகும். நீங்க நல்லா சக்சஸ் பண்ணணும் இன்னும் நீங்க. நான் வாழ்த்துக்கிறேன் சார். எங்க எங்க டீம் நன்றி சார். ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே பெருமகிழ்ச்சியோடு நன்றியை தெரிவித்துக்கிறேன் சார். நன்றி சார். சார் வணக்கம் சார். ஹலோ வணக்கம் சார். சார் பேசுங்க. வணக்கம். சார் ராஜேந்திரன் சார். வணக்கம் சார். என் பேர் மதன் மோகன். நான் இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்கேன். ஓ ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி சார். சந்தோஷமான விஷயம், நானும் தூத்துக்குடி ஆளு தான். ஸோ ஓ தூத்துக்குடி மண் வாசனை உங்க வாய்ஸ்ல எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஹாப்பி அபவுட் தட். கண்டிப்பா. நன்றி. சாரி சார், என் வாய்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. அதனால தான் என்னால் அப்பயே பர- பேசணும்னு நினைச்சேன். நீ பேசுங்க சார். எப்படியோ பேசிடணும் அப்படின்ட்டு தான் இப்போ ஜாயின். ஒன்றும் இல்லை சார், இப்போ உங்களுடைய மாடல், உங்களுடைய பிஸ்னஸ் மாடல், என்னுடைய ஆசை என்னன்னா உங்களுடைய பிஸ்னஸ் மாடலை வந்து நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடு முழுக்க பண்ணலாம், எல்லாருக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் மாடலை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா உள்வாங்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு நம்ம நாடு முழுக்க நம்ம மாற்றுத்திறனாளிகளுடைய நன்மைக்காக ஒரு ஒரு சிறந்த பிஸ்னஸ் மாடலாக டெவலப் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி நம்ம செஞ்சோம்னா ஐ திங்க் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான முயற்சி கண்டிப்பா எடுப்போம். அதுக்கு கண்டிப்பா சார். வில் பி இன் டச் வித் யூ சார். நம்ம பார்ப்போம், பேசுவோம். முடிஞ்சா நான் வருவேன், நம்ம ஊருக்கு இல்ல வருவேன். சார், நான் சொல்றேன் சார், நீங்க என்னைக்குன்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க சார். எல்லாரையும் மக்களை ஒருங்கிணைங்க. நான் வர்றேன் சார். எதுக்கு நீங்க அலைய வேண்டாம், நான் இல்ல வர்றோம். இல்ல எங்களுடைய இதுக்காக இல்லை, எப்படியும் எங்க ஊர் கோயிலுக்கெல்லாம் வருவோம். எப்படியும் வெல்கம் பகவதி வெல்கம். எல்லாம் பார்க்கலாம் தான் இருக்கும். ஸோ அப்போ வரும்போது ஒரு கண்டிப்பா மாடல் ஒர்க் அவுட் பண்ணி அனைத்து கண்டிப்பா சார். மாற்றுத்திறனாளிக்கும் உபயோகமா இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு மாடல் ஒர்க் அவுட் பண்ணுவோம். நிச்சயமா கண்டிப்பா சார். நம்மளுடைய தலைவர் வர்துகட்டியோ இல்ல சிதம்பரம் சார் நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு ஒரு கைட் பண்ணுவாங்க. ஐம் வெரி ஷுவர். ஸோ இதை வந்து ஒரு கண்டிப்பா சார். நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நன்றி சார். கண்டிப்பா அதை பின்வாங்க கூடாது சார். பின்வாங்க கூடாது. கண்டிப்பான முறையில் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போய் ஆகணும் சார். வில் ட்ரை ஆர் பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லது தேங்க்யூ சார். வெரி மச். நன்றி சார். நன்றி சார். நன்றி நன்றி. தேங்க்யூ டாக்டர் மதன் அண்ட் மிஸ்டர் திருமல் ராஜ். இப்போ வந்து நேற்றைக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல நம்ம ஸ்டேட், அதாவது சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அவங்களுக்கும் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க ஃபார் த, அதாவது பெஸ்ட் சப்போர்ட் ஃபார் த மாற்றுத்திறனாளிகளுக்குன்றது. அதனால அந்த அடிப்படையில் நான் வந்து நேற்றைக்கு உதவிக்கரம் சார்பாக அந்த மாவட்டத்தினுடைய அந்த நிர்வாகி இருந்தது. அப்போ நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்தில் லிங்க் கொடுத்துருந்தேன். அப்போ அந்த மேடம் பேசும்போது சொன்னாங்க, நம்ம வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக நான் வந்து 50,000 ரூபாய் வரையில் அவங்க சுய வேலை வாய்ப்புக்கு லோன் எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேங்க. வந்து எந்த விதமான கொலேட்ரல் இல்லாம அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், நீங்கள் வந்து டிக்கில் இருக்கீங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, ஸோ இவங்களெல்லாம் வச்சு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் டெவலப் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்புகளை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உருவாக்குவதற்கு நம்ம முயற்சிகள் செய்வோம். அதே போல் நம்ம வந்து ஐ வாஸ் டாக்கிங் டு தி ஏஜிஎம் ஆல்சோ, ஏஜிஎம் ஆஃப் த சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். தென் அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க தமிழக அளவில் வந்து நம்ம
ஒரு மாற்றுத்திறனாளிக்கு 50,000 வரையில் அவங்க லோன் கொடுக்க முடியும், அதாவது வித்தவுட் எனி கொலேட்ரல் செக்யூரிட்டி. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க 2-3 மாற்றுத்திறனாளி சேர்த்தோன்னா 1.5 லட்சம் வரையில் கொடுக்கலாம், 4 மாற்றுத்திறனாளி சேர்ந்தோம் 2 லட்சம் வரையில் நம்ம வித்தவுட் எனி கொலேட்ரல் செக்யூரிட்டி லோன் கொடுக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ now மிஸ்டர் ராஜேந்திரன் இஸ் கிவிங் அ பிசினஸ் ப்ரப்போசல். இதை வச்சு நம்ம வந்து எப்படி நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம் என்று நம்ம ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் பண்ணலாம். டாக்டர் மதன் சொல்லியிருக்கா. மதன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டி, நம்ம காங்கிரிகேஷனுடைய எம்ப்ளாய்மெண்ட் கமிட்டி சேர்மன். He is also working out so many projects for the differently able. This E-Seva Center is one of our pet project. So அதனால நம்ம வந்து now we got one more contact through Mr. Rajendran in the industrial side. ஸோ அதை வச்சு நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணி நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு சுய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது. Before we conclude with the vote of thanks, then I request Dr. Chidambaram to give his concluding remarks. Thank you so much, sir. பேசுங்க டாக்டர் சிதம்பரம். Thank you so much, sir. இந்த வாய்ப்பு வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அனைவருக்கும் நன்றே செய், நன்றும் இன்றே செய், இன்றும் இப்பொழுதே செய்யுங்கிற மாதிரி நம்ம ராஜா குட்டி சார் வந்து இப்பவே அவரை வந்து பிஃபோர் திஸ் மீட்டிங் என்ன பிளான் இருந்தாரு. ஆஃப்டர் த மீட்டிங், இப்போ மீட்டிங் நடக்கும் போதே ஈ காட் அன் ஐடியா. அதான் வந்து ஆண்டர்பிரினர் ஸ்கில், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. ஆண்டர்பிரினர் எபிலிட்டி அதுதான். அதனாலதான் இன்னைக்கு தலைவர் அவர் வந்து ஒரு லீடிங் பர்சனாலிட்டியா இண்டஸ்ட்ரியல் ஃபீல்ட் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிராஸ் பண்றது. நமக்கு அதுல பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸ் இருக்கு. ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒன்றே கிராஸ் பண்ணி ஒன்றே அதை நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தட்ஸ் பியூட்டி ஆஃப் அவர் ராஜாகுட்டி சார். ஏன் வந்து ராஜாகுட்டி ராஜேந்திரன் சார் தான் சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் இஸ் நேம் இஸ் லோக்கலி கால் ஹிம் ராஜாகுட்டி தான், ஃபேமிலியை கூடான்னு சொல்லி சொன்னதுனால. ஸோ ஐ எம் யூசிங் த வேர்ட். ஏன்னா இன்னொரு வரதுகுட்டி சார் இருக்காங்க நம்ம கிட்ட. ஸோ 2 குட்டியை சேர்ந்ததுனால இந்த கான்கிரிகேஷன் வில் கோ நியூ ஹைக். ஸோ அதனாலதான் வந்து வாட் ஐ ஜஸ்ட் யூசிங் இஸ் நேம். அந்த அளவுக்கு வந்து தேர் வெரி ஒரு நேற்றுக்கு ஒரு முறை ஒரு ஜஸ்ட் டாக்கிங் வித் ஹிம் ஃபார் 15 to 20 minutes இளங்கோ சார் நானும் ஒரு கான்ஃபரன்ஸ் பேசும்போதே அவருடைய அந்த ஒரு ஸ்பிரிட் நமக்கு புரிஞ்சுது. எல்லா கான்டாக்டும் ஜென்ரலா கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஈ செட் நோ ஐ வில் கனெக்ட் வித் தமிழ்நாடு அந்த அசோசியேஷனோட டைப் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற தொழில்பேட்டையிலையும் நம்ம அவங்களை எதாச்சும் ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியுமான்னு சொல்லலாம். அப்படிங்கலாம் சொல்லும்போது ஐ ரியலி இன்ஸ்பயர்ட் இஸ் டாக். ஸோ அதனால தான் இன்னைக்கும் அவர் வந்து நம்ம அதே ஸ்பிரிட்ல தான் பேசினாங்க சார். ஆகவே வந்து உங்களுடைய ஸ்டாக் ரொம்ப நல்லா இருந்தது சார், ரியலி எக்ஸலண்ட் டாக். ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பெனிஃபிஷியரி பார்ட்டிசிபென்ட்ஸ் தான் வந்து உங்கள் நம்பர் வாங்குவாங்க, ரிசோர்ஸ் பர்சனோட நம்பர் வாங்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எல்லாரோட நம்பர் நோட் பண்ணியிருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களோட நம்பர் நோட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவங்கள விட மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் விட மாட்டீங்கன்னா என்னென்னா அவங்க மூலியமாக மாற்றுத்திறனாளிக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது சேர்க்கணும், நீங்கள் பர்சனலாக வரணுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து நீங்கள் கமிட் பண்ணியிருக்கீங்க. நிச்சயமாக வந்து இது ரியலி அனதர் ஃபெதர் இன் அவர் கேப் சார். கான்கிரிகேஷனுக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அதான் ரிசோர்ஸஸ். நான் ஆல்வேஸ் நம்ம தலைவர் சொல்லுவாங்க, ரிசோர்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்குது, தேவைன்னு ஒரு பக்கம் இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கிற ஒரு பாலமா வந்து கான்கிரிகேஷன் இருக்கணும்னு சொல்லி வரதுகுடி சார், அத்தியனா சார்லாம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து கான்கிரிகேஷன் போயிட்டு இருக்கு. நீங்கெல்லாம் கிடைச்ச ரிசோர்ஸஸ், அந்த ரிசோர்ஸ் வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் ஒவ்வொரு மாற்றத்தினாலையும். அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு நம்மளுடைய தொழில் முன்னேற்றத்துக்காக, ஒரு நீடித்த ஒரு நிலையான வருமானத்துக்காக நம்ம வந்து வழிகாட்டுறதுக்காக ரெடியா இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம அதுக்கு பயன்படுத்திக்கணும். அதான் நம்ம ரிக்வெஸ்ட் பண்றது. தனிப்பட்ட ஒரு 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 ரிக்வெஸ்டோ நம்ம போகக்கூடாது. எனக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு என்ன மாதிரி உதவி வேணும் அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம அதை அவங்களை பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இந்த பேரவையை வந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு தூண்களா இருக்கக்கூடிய 100 தூண்கள் உருவாக்கணும்னு சொல்லி டிசம்பர் 31க்குள்ள வருது சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு 40-50 தூண்கள் வந்து உருவாகி இருக்குது, ரெகுலரா வந்துகிட்டு இருக்கும். இது எப்போ 100 எட்டி பிடிக்க போகுதுங்கிறது ஒரு பெரிய இது. அதை நம்ம பண்ணணும். நம்ம கான்கிரிகேஷன் வந்து பிளான் பண்ணது எல்லாமே பார்த்தோம்னா வந்து உதவிக்கரத்தை உயர்த்தி பிடிப்போம். அது வந்து நம்முடைய
டாக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து உதவும் கரங்களை ஊருக்கு உரைப்போம், அது நம்மளோட ஸ்லோகன். உதவி கரத்தை உயர்த்தி பிடிப்போம், உதவும் கரங்களை ஊருக்கு உரைப்போம், ஊருக்கு எடுத்து சொல்லுவோன்றது. அந்த அடிப்படையில் தான் வந்து உதவி கொண்டு இருக்கின்ற ஒரு கரங்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு இந்த ராஜாகுட்டி சார் வந்து நம்ம வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தூத்துக்குடியிலங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து மற்ற மாவட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் அந்த மாதிரி அவங்களோட சேவைகளை வந்து உங்க மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் கரங்களோட இணைக்கிறதும் நம்ம ஒவ்வொருடைய கடமை, நம்ம ஒவ்வொருடைய உரிமை. அது வந்து இப்போ எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கன்னியாகுமரி முதல் காஞ்சிபுரம் வரை, சென்னையில இருக்கக்கூடியவங்களும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தோம்னா வந்து இன்னைக்கு நம்ம இதில் இணைஞ்சிருக்கிறோம். இந்த விஷயங்கள் வந்து எல்லாரும் கொண்டு போகணும் இதை எடுத்து கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு நல்கிய தலைவர் உட்பட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Dr. Chidambaram. And it is time to conclude our meeting. Vote of thanks by Irulappan Gopalakrishnan. Irulappan Gopalakrishnan. சார் அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளி பேரவையின் இணையவழி கருத்தரங்கில் இன்று தமிழ்நாடு அளவில் மிகச்சிறந்த அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல பயன் வழங்கிய வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தானம் பேக்கேஜிங் லிமிடெட் சார்ந்த ஐயா திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது மாற்றுத்திறனாளிகள் பேரவைக்கு மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் வழிகாட்டிகளாக விளங்கும் ஆடிட்டர் டிஏபி வரதகுட்டி ஐயா அவர்களுக்கும், பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், சேலத்து பெரியவர் அத்தியண்ணா அவர்களுக்கும், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சிதம்பரம் அவர்களுக்கும், அமர் சேவா சங்கத்தின் சங்கர்ராமன் ஐயா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய வரவேற்புரையை மிகச் சிறப்பாக வழங்கிய வழக்கறிஞர் அருமை சகோதரர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்கை மொழி நிபுணர் சிவாமி சுந்தரி அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாற்றுத்திறனாளி பேரவையின் பல்வேறு குழுக்களை சார்ந்த தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கும் இக்குழுவில் இணைந்து தொடர்ந்து பயணிக்கும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு மிக சிறந்த உதவியை செய்து வரும் அமர் சேவா சங்க தொழில்நுட்ப குழுவுக்கு டிபிஎஸ் பேரவையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. Thank you all for patient hearing and patient participation and active participation, and especially to our chief guest, Mr. Rajendran of Santanam Packaging, the CM awardee of 2024. And with this we conclude this meeting. And அடுத்த வாரம் மீண்டும் இதே நேரத்தில் மற்றும் ஒரு chief guest உடன் மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், குட் நைட். வணக்கம். நன்றி வரதகுட்டி சார். நன்றி, வணக்கம். நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் இரவு வணக்கம்.